மெய்யான இயேசு ஒளியாக பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. எந்த மனுஷனின் பிரகாசிக்க செய்கிறவர் அவர் ஒருவரே என்று வேதம் கூறுகிறது. ಯಾವ ರೀತಿಯ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಕೂಡ ಪ್ರಕಾಶಿಸುವಂತ ದೇವರಾಗಿ ಬೆಳಕಾಗಿ ಆತನೇ ಬಂದರು. அங்க பிதாக்கள் அவங்க வழியாய் வருகிற அனைத்து பாவங்களுக்கும் இங்கு ஒரு முற்றுக்கட்டை வைக்கும்படியாய் பிதாவாகி தேவனிடத்திலிருந்து குமாரன் இந்த பூமிக்கு வந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಪ್ರಿಯವಾದ ದೇವ ಜನರೇ, நசனாகிய இயேசுவின் நாமத்தில் ನಸರೇನಾದ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுகின்றேன். ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ ದಿನದಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಕರ್ತನ ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ನಮ್ಮ ಸ್ವಾಗತಗಳನ್ನು ಹೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ஆண்டவர் உங்களை கனமாக மகிமையாய் ஆசீர்வதிப்பாராக. ಸ್ವಾಮಿ ನಿಮ್ಮನ್ನು ಘನವಾಗಿ ಮಹಿಮೆಯಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಲು இந்த நாட்களிலே நான் உங்களுக்கு முன்பாக ஒரு செய்தியின் தலைப்பை நான் வைக்கின்றேன். ಇವತ್ತಿನ ದಿನದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಒಂದು ಮುಖ್ಯಾಂಶವನ್ನು ಇಡಲಿಕ್ಕೆ ನಾನು ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. மெய்யான இயேசு ஒளியாக வந்தார். ನಿಜವಾದ ಯೇಸು ಬೆಳಕಾಗಿ ಬಂದರು. யோவான் 1:9 சொல்லுகிறது. ಯೋಹಾನ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் ಲೋಕದಿಂದ ಬಂದ ಯಾವ ವ್ಯಕ್ತಿಗಿಂತಲೂ பிரகாசிக்கிற ஒளியே, ಪ್ರಕಾಶಿಸುವ ಬೆಳಕು, அந்த மெய்யான ஒளி, ಆ ನಿಜವಾದ ಬೆಳಕು, எனக்கு அன்பானவர்களே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯಾದವರೇ, உலகத்திலே ಲೋಕದಲ್ಲಿ வந்த எந்த மனுஷனையும் ಬಂದಿದಂತ ಯಾವ ವ್ಯಕ್ತಿಗೆ பிரகாசிக்கிற ஒளியே, ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಪ್ರಕಾಶಿಸುವಂತ ಬೆಳಕೆ, அந்த மெய்யான ஒளி என்று சொல்லுகிறார். ಆ ನಿಜವಾದ ಬೆಳಕು ಎಂಬುದಾಗಿ அப்படியே ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. கண்களை மூடுவோமா? ಹಾಗೆ ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚೋಣ. எல்லாரும் அப்படியே ಹಾಗೆ ಎಲ್ಲರೂ ಕೂಡ ஆண்டவரை மட்டும் பார்ப்பீங்களா? ದೇವರನ್ನು ಮಾತ್ರ ನೋಡೋಣ. காத்திருப்பே 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 காத்திருப்பே, அற்புதங்கள் செய்யுவரை காத்திருப்பே, அற்புதங்கள் செய்யுவரை காத்திருப்பே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. யமன் லவ் அல்லேலூயா. ஓ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து அல்லேலூயா அல்லேலூயா. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். சொல்லுமா? காத்திருப்பேன் காத்திருப்பே காத்திருப்பே. உணர்வு காத்திருப்பே காத்திருப்பே, அற்புதங்கள் செய்யுவரை காத்திருப்பே. இயேசு அற்புதங்கள் செய்யுவரை காத்திருப்பே. ஓசனா 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 ஓசனா. உமக்கே ஓசனா, உமக்கே ஓசனா, உமக்கே ஓசனா, உமக்கே ஓசனா. ஆமாண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஐயா, மெய்யான இயேசு ஒளியாய் இந்த உலகத்துக்கு வந்திருந்த அந்த வார்த்தையை இன்றைய நாட்களிலே என் ஜனங்கள் மத்தியில, நீங்க நேசிக்கிற உங்க பிள்ளைகள் மத்தியில ஆண்டவரே போதிக்கும்படியாய் இந்த தருணத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். வந்து அமர்ந்திருக்கிற ஆண்டவரே, தங்கள் வீடுகளில் இருந்து கேட்கிற யாவரையும் கர்த்தர் தொடுவதாக. ஆண்டவரே, வயதுல மூற்றவளாய் இருக்கலாம், இளவயதாய் இருக்கலாம், சிறு பிள்ளைகளாய் இருக்கிறார், ஒவ்வொருத்துடைய வாழ்க்கையிலும் ஒரு பிரகாச வரும்படி மெய்யான தேவனே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் ஆசீர்வதியும்.
ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, இந்த வார்த்தையை சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்காக ಈ ಮಾತುಗಳನ್ನು ಸ್ವಲ್ಪ ನಾವು ಗಮನಿಸಿ ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ தேவன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಈ ರೀತಿಯಾದ ಮಾತುಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. மெய்யான இயேசு ஒளியாக வந்தார். ನಿಜವಾದ ಯೇಸು ಬೆಳಕಾಗಿ ಬಂದಿದ್ದಾನೆ. அதற்கு ஆதாரமாக ಅದಕ್ಕೆ ಆಧಾರವಾಗಿ இந்த யோவான் 1ஆம் அதிகாரம் ಈ ಯೋಹಾನ 1ನೇ ಅಧ್ಯಾಯವು இந்த 9ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசி 9ನೇ கேட்போம். ವಾಕ್ಯವು ಹೀಗಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதை நன்றாக நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். ಇದನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ನೀವು ಗಮನಿಸಬೇಕು. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும், ಲೋಕದಲ್ಲಿ ಬಂದ ಯಾವ ವ್ಯಕ್ತಿಯಿಂದಲೂ, ஆமென், எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி, ಎಲ್ಲಾ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಪ್ರಕಾಶಿಸುವಂತ ಬೆಳಕು, அந்த ஒளி இயேசுவானவர். ಆ ವ್ಯಕ್ತಿ ಕರ್ತನಾದ ಯೇಸುವಾದವರು. இந்த இயேசுவானவர் ஒளியாய் இருப்பதினால் ಈ ಯೇಸುವಾದವರು ಬೆಳಕಾಗಿರುವುದರಿಂದ அவர் பிரகாசம் உள்ளவர் என்பதையும், ಆತನು ಪ್ರಕಾಶವಾದವರು அவர் ಎಂಬುದನ್ನು, மெய்யான தேவன் என்பதும், ಆತನು ನಿಜವಾದ ದೇವರು இந்த ಎಂಬುದನ್ನು, உலகத்துக்கு வந்தார் என்று ಈ சொல்லும்படியாகவும் ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು ಅಂತ ಹೇಳುವುದಕ್ಕಿಂತ ஒரு மனிதனை அவருக்கு முன்னே அனுப்புகிறார். ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಅವರ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಕಳಿಸುತ್ತಾರೆ. இங்கே வாசிக்கலாம். அதே யோவான் 1ஆம் அதிகாரத்தில் ಇಲ್ಲಿ ಓದನ್ನು ಕೇಳೋಣ. ಅದೇ ಯೋಹಾನ 1ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 6ஆம் வசனம் குறிப்பிடுகிறது. 6ನೇ ವಾಕ್ಯವು ಗುರುತಿಸುತ್ತದೆ, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். ದೇವರಿಂದ ಕಳಿಸಲ್ಪಟ್ಟ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಇದ್ದರು, ಆತನ ಹೆಸರು ಯೋವಾನ್. இந்த யோவான் ಈ ಯೋಹಾನನು கர்த்தரை குறித்து வந்து பேசும்படியாய், ಕರ್ತರನ್ನು ದೇವರನ್ನು ಕುರಿತು ಬಂದು ಮಾತನಾಡೋದಕ್ಕಾಗಿ, அவரை குறித்து இங்க மேன்மையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ಅವನನ್ನು ಕುರಿತು ಇಲ್ಲಿ ಮಹಿಮೆಯಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த யோவான் ಈ ಯೋಹಾನನು தேவனுடைய மகிமை அறிந்தவராய், ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ತಿಳಿದವರಾಗಿ, தேவ பிரசன்னத்தை கண்டவராய், ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ಕಂಡವರಾಗಿ, அவரை குறித்து இங்க சாட்சியாக பேசுகிறார். ಅವನನ್ನು ಕುರಿತು ಇಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. அங்கே சொல்லுகிறதை கவனியுங்க. ಇಲ್ಲಿ ಹೇಳುವುದನ್ನು ಗಮನಿಸಿರಿ. அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி, ಆತನು ತಮ್ಮಿಂದ ಎಲ್ಲಾರು ನಂಬಬೇಕಂತೇಳಿ, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க, ಆ ಬೆಳಕನ್ನು ಕುರಿತು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಲಿಕ್ಕೆ சாட்சியாக வந்தான். ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಬಂದರು. அவன் அந்த ஒளி அல்ல, ಆತನು ಆ ಬೆಳಕಲ್ಲ, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். ಆ ಬೆಳಕನ್ನು ಕುರಿತು ಸಾಕ್ಷಿ ಹೇಳುವಂತವನಾಗಿ ಬಂದರು. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் ಲೋಕದಿಂದ ಬಂದ ಯಾವ ವ್ಯಕ್ತಿ பிரகாசிக்கிற ஒளியே, ಪ್ರಕಾಶಿಸುವ ಬೆಳಕೆ, அந்த மெய்யான ஒளி என்று சொல்லி ಈ ನಿಜವಾದ ಬೆಳಕು ಅಂತೇಳಿ இந்த யோவான் ಈ ಯೋಹಾನ கர்த்தரை குறித்து பேசுகிறார். ದೇವರನ್ನು ಕುರಿತು அன்பான ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ நீங்களும் ಜನರೇ, நானும் கர்த்தருடைய வார்த்தை எவ்விதமாய் அறிந்திருக்கிறோம். ನೀವು ನಾವು ದೇವರ ಮಾತನ್ನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ತಿಳಿದಿದ್ದೀವಿ? இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? ಈ ಮಾತು ಏನ್ ಹೇಳುತ್ತದೆ? அவர் பேசுகிற வார்த்தைகளை சற்று அறிந்து பாருங்கள். ಅಲ್ಲಿ ಮಾತನಾಡುವ ಮಾತನ್ನು ಸ್ವಲ್ಪ ಗಮನಿಸಿ ನೋಡಿ. அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கவனிக்கும் பொழுது, ಅವರು ಹೇಳುವ ಮಾತನ್ನು ಗಮನಿಸುವಾಗ, இந்த யோவான் கர்த்தரை குறித்து சாட்சியாய் பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு சம்பவம் மெய்யாய் மகிமையாய் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ಇಲ್ಲಿ ಯೋಹಾನನು ದೇವರನ್ನು ಕುರಿತು ಹೇಳುವಂತ ಸಾಕ್ಷಿ ನಿಜವಾಗಿ ಮಹಿಮೆಯಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கவனிங்க. ಅವರು ಹೇಳುವ ಮಾತನ್ನು ಗಮನಿಸಿರಿ. அங்கே நீங்க படிக்கலாம். அதே அத்தியாயத்தை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஒருவர் வருகிறார், மாம்சத்திலிருந்து வந்தவன். ನಾನು ಶರೀರ ಪ್ರಕಾರವಾಗಿ, அவர் பரிசுத்தத்திலிருந்து வந்தவன். ಆತನು ಪರಿಶುದ್ಧದಿಂದ ஆதியில் அவர் பிதாவாய் இருந்தவர். ಆದಿಯಲ್ಲಿ ಆತನು இப்ப ತಂದೆಯಾಗಿದ್ದವರು. அவர் குமாரனாய் வந்திருக்கிறார். ಈಗ ಆತನು ಕುಮಾರನಾಗಿ அவரை ಬಂದಿದ್ದಾರೆ. குறித்து தான் நான் சாட்சி சொல்லுகிறேன். ಅವರನ್ನು ಕುರಿತೇ ನಾನು எனக்கு ಸಾಕ್ಷಿ அன்பான ಹೇಳುತ್ತೇನೆ. தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ மெய்யான ಜನರೇ, இயேசு ஒளியாக வந்திருக்கிறார். ನಿಜವಾದ ಯೇಸು ಬೆಳಕಾಗಿ ஒவ்வொரு ಬಂದಿದ್ದಾರೆ. மனுஷனையும் அவர் பிரகாசிக்க வந்திருக்கிறார். ಪ್ರತಿಯೊಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಆತನು ಪ್ರಕಾಶಿಸುವುದಕ್ಕಾಗಿ ஏசாயா 60:1 சொல்லுகிறது. ಏಸಾಯ 61 ಹೇಳುತ್ತದೆ. அங்கே கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ಅಲ್ಲಿ ದೇವರ ಮಾತು ಏನು ಹೇಳುತ್ತದೆ? ஏசாயா 60:1 பாருங்க. ಏಸಾಯ 61 ಓದಿರಿ. எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. எழும்பி பிரகாசி, ಎದ್ದು ಪ್ರಕಾಶಿಸಿರಿ, கர்த்தருடைய மகிமையான ஒளி உன் மேல் வந்தது.
வந்தது. ದೇವರ ಮಹಿಮೆ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬಂದಿದೆ. இந்த ஒளியை குறித்து தான் இந்த யோவான் சொல்லுகிறார். ಈ ಬೆಳಕನ್ನು ಕುರಿತು ಯೋಹಾನ ಹೇಳುತ್ತಾನೆ. ஹalleluya. Hallelujah. இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனையும் அவர் பிரகாசிக்க வந்திருக்கிறவர். ಪ್ರತಿಯೊಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಪ್ರಕಾಶಿಸಕ್ಕಾಗಿ ಆತನು ಬಂದಿದ್ದಾರೆ. ஒரு மனுஷனை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಕುರಿತು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀನಿ. இந்த யோவான் எப்படி கர்த்தரை குறித்து சொல்வதற்காக பேசுவதற்காக வந்தாரோ, ಈ ಯೋಹಾನ ಹೇಗೆ ದೇವರನ್ನು ಕುರಿತು ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬಂದಿದ್ದಾರೋ, இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களும் அமே பிரகாசிக்கும் ஒளியாக மாற்றும்படியாக வந்தார் என்று சாட்சி கொடுத்தாரோ, ಸಕಲ ಜನವನ್ನು ಪ್ರಕಾಶಿಸೋದಕ್ಕೆ ಆತನು ಬಂದಿದ್ದಾರಂತೇನೆ ಹೇಗೆ ಹೇಳಿದ್ದಾರೋ, அதே போல இயேசுவால் அநேகர் பிரகாசம் அடையும்படியாய் ஒளியாகும்படியாக அவர் செய்த அற்புதங்களை குறித்து ஒரு சாட்சி நான் உங்களிடத்தில் வைக்கின்றேன். ಅದೇ ರೀತಿ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯಿಂದ ಅನೇಕ ಅದ್ಭುತಗಳು, ಅನೇಕ ಪ್ರಕಾಶವನ್ನು ಪ್ರಕಾಶಿಸಲಿಕ್ಕೆ ಅನೇಕರನ್ನು ಆಮೇಲೆ ಅತಿಶಯಗಳನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆತನು ಹೇಗೆ ಬಂದಿದ್ದಾರೋ, ಆತನು ಮಾಡಿದ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನಾನು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇನೆ. யோவான் 9ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். ಇಲ್ಲಿ ಯೋಹಾನ 9ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳೋಣ. அங்கே ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்கலாம். ಅಲ್ಲಿ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಕುರಿತು ನಾವು ನೋಡೋಣ. அந்த மனுஷனுடைய வழிமுறையை கவனிக்க வேண்டும். ಆ ವ್ಯಕ್ತಿಯ ಒಂದು ದಾರಿಯನ್ನು ನಾವು ನೋಡೋಣ. இங்கே பரிசேயர் முன்னால ಅಲ್ಲಿ ಸದುಸೇಯರ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ இந்த மனிதன் நிறுத்தப்படுகிறார். ಅಲ್ಲಿ ಈ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ನಿಲ್ಲಿಸುತ್ತಾರೆ. இந்த மனிதனிடத்தில் சில கேள்விகளை கேட்கிறார்கள். ಈ ವ್ಯಕ್ತಿಯಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನು ಕೇಳುತ್ತಾರೆ. ஏன் கேள்வியை கேட்கிறார்கள்? ಯಾಕೆ ಪ್ರಶ್ನೆಯನ್ನು எதற்கு கேள்வியை கேட்கிறார்கள்? ಯಾಕೆ ಕೇಳುತ್ತಾರೆ? ஏனென்றால் இந்த மனிதன் அற்புதத்தை கண்டிருக்கிறார். ಈ ವ್ಯಕ್ತಿ ಅದ್ಭುತವನ್ನು ಕಂಡಿದ್ದಾರೆ. இருட்டு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த இந்த மனிதன் ಕತ್ತಲೆ ಜೀವನವನ್ನು ಜೀವಿಸಿದ ಈ ವ್ಯಕ್ತಿ வெளிச்சம் என்கிற பிரகாசத்தின் வாழ்க்கை வந்திருக்கிறார். ಬೆಳಕು ಎಂಬ ಪ್ರಕಾಶದ ಜೀವನದಲ್ಲಿ இந்த ಬಂದಿದ್ದಾರೆ. இருட்டுக்குள் இருக்கிற இந்த மனுஷன் ಈ ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಇದ್ದ ಈ ವ್ಯಕ್ತಿ வெளிச்சத்துக்கு வருவதற்கு ಬೆಳಕಿಗೆ ಬರಲಿಕ್ಕೆ அந்த மனிதன் மேல் ஒரு ஒளி வந்தது. ಆ ವ್ಯಕ್ತಿಯ ಮೇಲೆ அந்த ஒளியானவர் யார்? ಆ ಬೆಳಕಾದವರು அவர்தான் இயேசு. ಆತನೇ ಯೇಸು. அந்த இயேசு ಆ ಯೇಸು இந்த குருடனுக்குள்ள ಈ ಕುಂಟನ ஒரு வெளிச்சமாக பிரகாசமாக வந்திருக்கிறார். ಈ ಕುಂಟನ ಒಳಗಡೆ ಪ್ರಕಾಶವಾದ ಬೆಳಕಾಗಿ ಬಂದಿದ್ದಾರೆ. இவன் யார்? ಈತನು ಯಾರು? இங்கே 9ஆம் அதிகாரம் நீங்க கவனிக்கும் பொழுது 2ல இருந்து நீங்க வாசிப்பீங்க என்று சொன்னால், ಇಲ್ಲಿ 9ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 2ರಿಂದ 1 2 3 வாசிப்பீங்க சொன்னால், ಒಂದೊಂದಾಗಿ ಓದುವುದಾದರೆ அங்கே சொல்லப்பட்ட வார்த்தையை கவனிப்போம். ಇಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟ ಮಾತನ್ನು ಗಮನಿಸೋಣ. அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி ரபி இவன் குருடனாக பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவன் பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த குருடனுக்கு ಆ ದೃಷ್ಟಿ ಇಲ್ಲದವನಿಗೆ பார்வையடைவதற்கு ஒரு வழிகாட்டி இருக்கலாம். ಅಲ್ಲಿ ದಾರಿ ತೋರಿಸಲಿಕ್ಕೆ ಒಬ್ರು ಇರಬಹುದು. அல்லது அவனுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்வதற்கு வழிகாட்டி கேட்டிருக்கலாம். ಇಲ್ಲ ಅವನಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಯಾರಾದ್ರೂ ಇರಬಹುದು. அதெல்லாம் விட்டுட்டாங்க. ಅದೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ஆனா கேட்கிறது என்ன தெரியுமா? ಆದ್ರೆ ಏನ್ ಕೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? ஆண்டவர்ட்ட வந்து கேட்க, ரபி, ದೇವರ ಬಳಿಗೆ ರಬಿ, இவன் குருடனாய் பிறந்தது ಇವನು ದೃಷ್ಟಿ ಇಲ್ಲದವನು. யார் செய்த பாவம்? ಯಾர் ಮಾಡಿದ ಪಾಪ? இவன் செய்த பாவமோ ಈತನು ಮಾಡಿದ ಪಾಪನ? இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்றார்கள். ಇವನನ್ನು ಎತ್ತಿದವರು ಮಾಡಿದ ಪಾಪವೇ? அன்பான தேவஜனமே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? ಸತ್ಯವೇನು ಹೇಳುತ್ತದೆ? யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்திலே விமோச்சன காண்ட 30ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ நீங்கள் 7வது வசனத்தை பார்க்கும் பொழுது 7ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ அங்கே சொல்லப்பட்ட வார்த்தையை கவனிப்போம். ಅಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸೋಣ. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் 1000 ತಲೆಮಾರಿಗೆ ಕರುಣೆಯನ್ನು ತೋರಿಸುವವರು, அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இங்க என்ன சொல்ல? குற்றமற்றவனை விடாமல். ಇಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ? ತಪ್ಪು ಇಲ್ಲದವನನ್ನು ಬಿಡದೀರಾ. குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல்.
ಓ ತಪ್ಪು ಒರೆಸಿದವನನ್ನು ತಪ್ಪು ಒರೆಸಿದವನಾಗಿ ಬಿಡದೀರಾ. பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலோ, ತಂದೆಗಳು ಮಾಡಿದ ಪಾಪಗಳನ್ನು ಮಕ್ಕಳ ಬಳಿನೋ, பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலோ, ಮಕ್ಕಳ ಬಳಿನೋ, மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். ಮೂರನೇ ನಾಲ್ಕನೇ ತಲೆಮಾರು ತನಕ ವಿಚಾರಿಸುವಂತ ದೇವರು. இதைத்தான் எரேமியா தீர்க்கதரிசி 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படிதான் சொல்லுகிறது. ಇದೇ ಯೆರೆಮೀಯ ಗ್ರಂಥ 32ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 18ನೇ ವಾಕ್ಯ ಹೀಗಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. 1000 தலைமுறைக்கு கிருபை செய்கிறவரும், 1000 ತಲೆಮಾರಿಗೆ ಕೃಪೆಯನ್ನು பிதாக்களுடைய ತೋರಿಸುವವರು, அக்கிரமத்தை அவர்களுடைய பின்னடியார் பிள்ளைகளின் மடியிலே சரிகட்டுவருமாகிய, ತಂದೆಗಳು ಮಾಡಿದ ಪಾಪವನ್ನು ಅವರ ಮಕ್ಕಳ ಮಡಿಲಲ್ಲಿ ಸರಿ ಕಟ್ಟುವಂತವರಾಗಿ, சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள, ಸೈನ್ಯಗಳ ಕರ್ತನಾದ ನಾಮವುಳ್ಳವರು, மகத்துவம் வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லுகிறார். ಮಹತ್ವವು ಶಕ್ತಿ ಉಳ್ಳ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ இங்க என்ன சொல்லுகிறார்? ಇಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ? பிதாக்களுடைய அக்கிரமத்தை ತಂದೆಗಳು ಮಾಡಿದ ಅಕ್ರಮಗಳನ್ನು அவர்களுக்கு பின்னால் வருகிற பிள்ளைகளிடத்துல ಅವರ ಹಿಂದೆ ಬರುವಂತ ಮಕ್ಕಳ ಬಳಿ அவருடைய மடியிலே சரி கட்டுவாரா? ಅವರ ಮಕ್ಕಳ ಮಡಿಲಲ್ಲೇ ಸರಿ ಕಟ್ಟುತ್ತಾರೆ. ரெண்டு விஷயத்தை நான் உங்களுக்கு முன்ன வைக்கின்றேன். ಎರಡು ವಿಷಯವನ್ನು ನಿಮ್ಮ பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை, ತಂದೆಗಳು ಮಾಡಿದ ಅಕ್ರಮಗಳನ್ನು அவளுக்கு பின்னடியாய் வருகிற பிள்ளைகளுடைய மடியிலே சரி கட்டுவா. ಅವರ ಹಿಂದೆ ಬರುವಂತ ಮಕ್ಕಳ ಮಡಿಗಳಲ್ಲಿ ಸರಿ ಕಟ್ಟುವಂತ ದೇವರು. பிதாக்களே, தகப்பனே, தாயே, ತಂದೆನೇ உங்களை ತಾಯಿಯೇ, பெற்ற பெற்றோர்கள் ನಿಮ್ಮನ್ನು ಎತ್ತಿದ ಪಿತೃಗಳು உங்களை பெற்று இந்த பூமியில நிறுத்தி, ನಿಮ್ಮನ್ನು ಎತ್ತಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ உங்களுக்கு ನಿಲ್ಲಿಸಿ, பின்னால் வருகிற சந்ததிகளுக்கும், ನಿಮ್ಮ ಹಿಂದೆ ಬರುವಂತ ಸಂತಾನಗಳಿಗೂ, அவளுக்கு பின்னால் வருகிற சந்ததிகளுக்கும், ಅವರ ಹಿಂದೆ ಬರುವಂತ ಪ್ರತಿಯೊಂದು அவர்கள் ಸಂತತಿಗಳು நிமித்தமாக ಅವರ உங்க ಮುಖಾಂತರವಾಗಿ மடியில சரி கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ನಿಮ್ಮ ಮಡಿಲಲ್ಲಿ ಸರಿ ಕಟ್ಟುತ್ತೇನೆ இது ಎಂಬುದಾಗಿ எந்த விதத்தில் நியாயமாய் இருக்கிறது? ಇದು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ பிதாக்கள் ನ್ಯಾಯವಾಗಿದೆ? செய்த அக்கிரமம் ಪಿತೃಗಳು ಮಾಡಿದ பிள்ளைகளுடைய மடியில சரி கட்டுவேன் என்று சொல்லுகிறார். ಮಕ್ಕಳ ಮಡಿಲಲ್ಲಿ ಸರಿ இந்த ಕಟ್ಟುತ್ತೇನೆ. செய்தி கேட்கிற தேவ பிள்ளையே, ಈ ಸುದ್ದಿಯನ್ನು நீங்க ಕೇಳುವ பாவம் ದೇವಜನ, செய்து சந்தோஷப்பட்டு ನೀವು ಪಾಪ ಮಾಡಿ ಸಂತೋಷ ಪಟ್ಟು நீங்க இந்த பூமி வாழ்க்கை விட்டு போயிரலாம். ನೀವು ಲೋಕದ ಜೀವನ ಬಿಟ್ಟು ஆனா ಹೋಗಬಹುದು. உங்க பிள்ளைகளுடைய வழிமுறைகளில ಆದರೆ ಮಕ್ಕಳ ದಾರಿಯಲ್ಲಿ இந்த அக்கிரமத்தின் காரியத்துக்கு யார் பதில் சொல்வது? ಈ ಅಕ್ರಮಗಳ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಯಾರು ಉತ್ತರ ಕೊಡುವುದು? இந்த சுமையெல்லாம் மாற்றும்படியாகத்தான் ಈ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಮಾರ್ಪಡಿಸುವುದು. ஆதி காலத்தில் இருந்த வழிமுறையை உடைத்து ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ ದಾರಿಗಳನ್ನು ಒಡೆದು புதிய காலத்துக்குள்ளே கர்த்தர் வந்தார். ಹೊಸ ಕಾಲದಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ பிதா ಬಂದರು. வானவர் தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்லப்பட்ட காரியங்கள் அநேகரும் இருக்கிறது. ತಂದೆಯಾದವರು ಪ್ರವಾದಿಗಳ ಮುಖಾಂತರ ನುಡಿದಿದ್ದ ಮಾತುಗಳು ಅನೇಕವಾಗಿದೆ. ஆனால் மனிதன் சீர்கெட்டவனாக, ಆದ್ರೆ ಮನುಷ್ಯನು ಸೀರ್ಕೆಟ್ಟವನಾಗಿ, பாவத்துக்கு மேல் பாவம் செய்கிறவனாக, ಪಾಪದ ಮೇಲೆ ಪಾಪ ಮಾಡುವವನಾಗಿ, மனுஷர்களை உருவமாக செய்து அதை வணங்குறவர்களாக, ಮನುಷ್ಯರನ್ನು ರೂಪಾಂತರವಾಗಿ ಮಾಡಿ ಅದನ್ನು ಬೇಡುವಂತವರಾಗಿ, மிருக ஜீவன்களை வணங்குறவர்களாக, ಪ್ರಾಣಿಗಳನ್ನು ಬೇಡುವಂತವರಾಗಿ, உண்மை தெய்வத்தை தூர தள்ளுகிறவர்களாக ನಿಜವಾದ ದೇವರನ್ನು ದೂರ ತಳ್ಳುವಂತವರಾಗಿ இவர்கள் காணப்பட்டபடினாலே ಇವರಾಗಿ ಈ ರೀತಿಯಾಗಿ பழைய ಕಾಣಿಸಿಕೊಂಡರು. ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் 400 வருட காலங்கள் இருண்டு போன ஒரு காலம் கடந்து வந்து விட்டது. ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಗೂ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಗೂ ಮಧ್ಯದಲ್ಲಿ 400 ಕತ್ತಲೆ ಕಾಲಗಳು ವರ್ಷಗಳು ಬಂದಿದೆ. இருண்டு போன ஒரு வாழ்க்கைக்குள்ள இருந்தார்கள். ಕತ್ತಲೆಯಾದ ಕಾಲದಲ್ಲಿ ಇದ್ದರು. யார் இவர்களை ஆளுகை செய்வது? ಯಾರು ಇವರನ್ನು யார் ಆಧರಿಸುವುದು? இவர்களை வழிநடத்துவது? ಯಾರು ಇವರನ್ನು யார் இவர்களை காப்பது? ಯಾರು ಇವರನ್ನು யார் ಕಾಪಾಡುವುದು? இவர்களுக்கு ராஜாவாய் இருப்பது? ಯಾರು ಇತರಿಗೆ ಅರಸರಾಗಿ யார் அரசனாய் இருப்பது? ಯಾರು ಇವರಿಗೆ தனக்கு ರಾಜನಾಗಿರುವುದು? தானே ஒருவனுக்குள்ளே எழும்ப நினைத்தாலும் எழும்ப விடாதபடிக்கு, ತನ್ನಿಗೆ ತಾನೇ ಎದ್ದೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ನೆನೆಸಿದ್ರು ಎದ್ದೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಬಿಡದೀರಾ, எலும்பர்களெல்லாம் விழுந்து போகும்படி ಎದ್ದೋಳವರೆಲ್ಲ ಬಿದ್ದು ಹೋಗುವಂತೆ இந்த பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு இப்படிப்பட்ட ஒரு இருண்ட வாழ்க்கை இருந்தது. ಈ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಗೂ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಗೂ ಕತ್ತಲೆಯಾದ ದಾರಿ ಇದೆ. அதை உடைக்கும்படியாக ಅದನ್ನು ಒಡೆಯುವುದಕ್ಕಾಗಿ மெய்யான இயேசு ನಿಜವಾದ ದೇವರು ஒளியாக பூமிக்கு வந்தார். ಬೆಳಕಾಗಿ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிறவர் அவர் ஒருவரே என்று வேதம் கூறுகிறது. ಯಾವ ರೀತಿಯ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಕೂಡ ಪ್ರಕಾಶಿಸುವಂತ ದೇವರಾಗಿ ಬೆಳಕಾಗಿ ಆತನೇ ಬಂದರು. அங்க பிதாக்கள் அவங்க வழியாய் வருகிற அனைத்து பாவங்களுக்கும் இங்கு ஒரு முற்றுக்கட்டை வைக்கும்படியாய் பிதாவாகி தேவனிடத்திலிருந்து குமார
குமாரன் இந்த பூமிக்கு வந்தார். ಪಿತೃಗಳ ಮಕ್ಕಳು ಅಂತೇಳಿ ಆ ಪಿತೃಗಳಿಗೆ ತಂದೆಯಾದ ದೇವರಾಗಿ ಆತನು ಇಳಿದು ಬಂದರು. அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ಆದ್ರಿಂದಲೇ ದೇವರ ಮಾತು ನುಡಿಯುತ್ತದೆ, அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், ಅನ್ಯಾಯ ಮಾಡುವವನು ಅನ್ಯಾಯ ಮಾಡಲಿ, அசுத்தமாய் இருக்கிறவன் அசுத்தமாய் இருக்கட்டும், ಅಸಹ್ಯವಾಗಿರುವವನು ಅಸಹ್ಯವಾಗಿರಲಿ, பாவம் செய்கிறவன் பாவம் செய்யட்டும், ಪಾಪ ಮಾಡುವವನು ಪಾಪ ಮಾಡಲಿ, பரிசுத்தமாய் இருக்கிறவன் பரிசுத்தமாய் இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಲಿ ಎಂಬುದಾಗಿ இது ಹೇಳುತ್ತಾರೆ. நான் சொல்லவில்லை, ಇದು ನಾನು ಹೇಳುತ್ತಾ ಇಲ್ಲ, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ದೇವರ ಮಾತು ನುಡಿತಾ ಇದೆ. நீங்கள் வெளிப்படுத்தும் சுவிசேஷத்திலே பார்க்கும் பொழுது ಇಲ್ಲಿ ಪ್ರಕಟಣೆಯಲ್ಲಿ ನೀವು ನೋಡುವಾಗ அங்கே அவர் சொல்லுகிற வார்த்தை இப்படியாய் இருக்கிறது. ಅಲ್ಲಿ ಅವರು ಹೇಳುವ ಮಾತು ಹೀಗಾಗಿ 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. 22ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. Revelation chapter 22 verse 11 சொல்லுகிறது. ಪ್ರಕಟಣೆ 22 ಮತ್ತು 20 ಹೇಳುತ್ತದೆ, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், ಅನ್ಯಾಯ ಮಾಡುವವನು ಅನ್ಯಾಯ ಮಾಡಲಿ, அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், ಅಸಹ್ಯ ಮಾಡುವವನು ಇನ್ನೂ ಅಸಹ್ಯವಾಗಿ, நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், ನೀತಿ ಉಳ್ಳವನು ನೀತಿ ಮಾಡಲಿ, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், ಪರಿಶುದ್ಧ ಉಳ್ಳವನು ಇನ್ನೂ ಪರಿಶುದ್ಧ, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ಈಗೋ ಬೇಗನೆ ಬರುತ್ತೇನೆ, அவனவனுடைய கிரியின்படி ಅವನವನ ಕ್ರಿಯೆಗೆ ತಕ್ಕಂತೆ அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் ಅವನವನಿಗೆ ನಾನು ಕೊಡುವ ಫಲವು என்னோடு கூட வருகிறது. ನನ್ನ ಸಂಗಡ ಬರುತ್ತಾ ಇದೆ. பிதாக்கள் செய்ததை பிள்ளையிடத்தில் கேட்கிறதற்கல்ல, ಪಿತೃಗಳು ಮಾಡಿದ ಮಕ್ಕಳ ಬಳಿ ಕೇಳುವುದಕ್ಕೆಲ್ಲ, அவனவன் செய்யும் காரியத்துக்கு அவனவனோடு பேச வருகிறார். ಅವನವನು ಮಾಡುವ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಅವನವನ ಜೊತೆನೆ. இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? ಇಲ್ಲಿ ಸತ್ಯವೇ இங்கே கர்த்தருக்கு பின்னால் நிக்கிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ದೇವರಿಂದ ನಿಲ್ಲುವವರು ಏನು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ? ரபி, இவன் குருடனாய் பிறந்திருந்து, ರಬಿ ಈತನು ದುಷ್ಟಿ ಇಲ್ಲದವನಾಗಿ ಹುಟ್ಟಿದ, யார் செய்த பாவம்? ಮಾಡಿದ இவன் செய்த பாவமோ? ಈತನು ಮಾಡಿದ ಪಾಪ இல்ல இவன் பெற்றோர் செய்த பாவமோ? ಅಲ್ಲ, ಇವರನ್ನ ಹೆತ್ತಿದವರು ಮಾಡಿದ ಪಾಪ. ಅದಕ್ಕೆ ಪ್ರತ್ಯುತ್ತರமாக இயேசு சொல்லுகிற வார்த்தை என்ன? ಅದಕ್ಕೆ ಪ್ರತ್ಯುತ್ತರವಾಗಿ ಸ್ವಾಮಿ ಹೇಳುವ ಮಾತು ಏನು? 3வது வசனம் குறிப்பிடுகிறது. 3ನೇ ವಾಕ್ಯ ಗುರುತಿಸುತ್ತದೆ. யோவான் 9:3 பாருங்க. ಯೋಹಾನ 9:3 ನೋಡಿ. சீக்கிரமா. இயேசு பிரதியுத்தரமாக அது இவன் செய்த பாவமும் அல்ல, இது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்ற பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. திருமணம் ஏன் நடக்கல? ಮದುವೆ ಏನಕ್ಕೆ ನಡೀಲಿಲ್ಲ? ஏன் குழந்தை பாக்கியம் ஆகல? ಏನಕ್ಕೆ ಮಕ್ಕಳ ಭಾಗ್ಯವಿಲ್ಲ? நான் ஏன் இன்னும் கஷ்டப்படுகிறேன்? ನಾನು ಯಾಕೆ ಇನ್ನೂ ಕಷ್ಟಪಡುತ್ತೇನೆ? கர்த்தருடைய வார்த்தை இங்க தெளிவுபடுத்துகிறது. ದೇವರ ಮಾತು ಸ್ಪಷ್ಟಪಡಿಸುತ್ತದೆ. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ದೇವರ ಮಹಿಮೆ ஏதுவாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ಅದು ತಕ್ಕಂತದಾಗಿದೆ. சொல்லுங்க ஹல்லேலூயா. ಹೇಳಿರಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனுடைய வார்த்தை சற்று ஆராய்ந்து பாருங்க. ದೇವರ ಮಾತನ್ನು ಸ್ವಲ್ಪ ಗಮನಿಸಿ ನೋಡಿರಿ. யோவான் 11:4 சொல்லுகிறது. ಯೋಹಾನ 11:4 இயேசு அதை கேட்ட பொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல், ಈ ರೋಗವು ಮರಣಕ್ಕೆ ತಕ್ಕಂತದಾಗಿಲ್ಲ, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ದೇವರ ಮಹಿಮೆ ஏதுவாய் இருக்கிறது. ಅದು ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು தேவனுடைய குமாரனோ ದೇವಕುಮಾರನು அதிலே மகிமைப்படுவா, ಇದರಲ್ಲಿ ಮಹಿಮೆ ಪಡುವರು, அதிலே மகிமைப்படுவா. ಇದರಲ್ಲಿ ಮಹಿಮೆ ಪಡುವರು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதைத்தான் இயேசுவாகிய கர்த்தர் தன்னை சார்ந்தவர்களுக்கு சொல்லுகிறார். ಇದನ್ನೇ ಕರ್ತನಾದ ಯೇಸು ತನ್ನನ್ನು ಸೇರಿದವರಿಗೆ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. தேவனுடைய கிரிகைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தார். ದೇವರ ಕ್ರಿಯೆ ಇವನಲ್ಲಿ ಪ್ರಜ್ವಲಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಪ್ರಕಟಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಈತನು ಈ ರೀತಿ ಹುಟ್ಟಿದಾನೆ. திருமணமாகி இன்னும் பிள்ளை பிறக்கலையே, ಮದುವಾಗಿ ಇನ್ನ ಮಕ್ಕಳಾಗಲಿಲ್ಲವೇ? நான் செய்த பாவம் என்ன? ತಾನು ಮಾಡಿದ என் பெற்றோர் செய்த பாவம் என்ன? ತಾನು ಹೆತ್ತಿದವರು ಮಾಡಿದ ಪಾಪ எதற்காக இது நடந்தது என்று கேட்கிறாயே? ஏதற்காಗಿ ನಡೆದಿದೆ உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார். ನಿನ್ನನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, திருமணத்துக்காக காத்திருக்கிறேனே, ಮದುವೆಗಾಗಿ ಕಾಯುತ್ತಾ இன்னும் திருமணம் ஆகவில்லையே, ಇನ್ನ ಮದುವೆ ಆಗಲಿಲ್ಲ, நான் என் இஷ்டத்துக்கு நடக்கவில்லையே, ನಾನು ನನ್ನ ಇಷ್ಟದ ಪ್ರಕಾರ ನಡೆಯಲಿಲ್ಲ, கர்த்தர் கொடுப்பார்னு காத்திருக்கிறேனே, ದೇವರು ಕೊಡುತ್ತಾರೆ, ஏன் இன்னும் எனக்கு நடக்கவில்லை? ಯಾಕೆ ಇದು ಇನ್ನೂ தேவ ನಡೆಯಲಿಲ್ಲ? நாம மகிமைப்படுவதற்காக ದೇವರ ನಾಮ ಮಹಿಮೆ நான் ಪಡುವುದಕ್ಕಾಗಿ சம்பாதிக்கிறேன்,
ನಾನು ಸಂಪಾದನೆ ಮಾಡುತ್ತೇನೆ, ஒரு ஆசீர்வாதத்தை காணவில்லையே. ಒಂದು ಆಶೀರ್ವಾದ ನೋಡಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. தேவனுடைய நாமம் முன்னிலிருந்து மகிமைப்படுவதற்காக ದೇವರ ನಾಮ ನಿನ್ನಲ್ಲಿ ಪ್ರಜ್ವಲಿಸುವುದಕ್ಕಾಗಿ ஆண்டவர் குறிப்பிட்ட நேரத்தை சரியாக வச்சிருப்பார். ದೇವರು ಗುರುತಿಸುವ ಸಮಯಕ್ಕೆ ಸರಿಯಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. இங்க நீங்க நல்லா கவனிக்கணும். ಇಲ್ಲಿ ನೀವು ಸರಿಯಾಗಿ இவர்கள் ಗಮನಿಸಬೇಕು. கேட்ட கேள்விக்கு ಇವರು ಕೇಳಿದ ಪ್ರಶ್ನೆಗೆ கர்த்தர் பதில் கொடுக்கிறார். ದೇವರು ಉತ್ತರ ಕೊಡುತ್ತಾರೆ. பதில் கொடுத்த இவ ಉತ್ತರ ಕೊಟ್ಟಿದ அடுத்து என்ன செய்கிறார் பாருங்க. ಆ ನಂತರ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ನೋಡಿ. இந்த மனிதன் கிட்ட வருகிறார். ಈ ವ್ಯಕ್ತಿ ಹತ್ತಿರಕ್ಕೆ ಬರುತ್ತಾರೆ. பாருங்க 5வது வசனம் படிங்க. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் இவைகளை சொல்லி அவர் தரையிலே தன் உமிழியை துப்பி சேற்று உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்கள் மேல் பூசி நீ போய் சிலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஒரு ரெவலேஷன் உங்களுக்கு வெளிப்படுகிறது. ಒಂದು ಕಾರ್ಯವು ನಿಮ್ಮಲ್ಲಿ இந்த குருடன் அங்கே நின்றபோது ಈತನು ಈ ಕಣ್ಣಿಲ್ಲದವನು இந்த குருடனையும் சகல ஜனத்தையும் பார்த்தவர் சொல்லுகிறார், ಈ ಕಣ್ಣಿಲ್ಲದವನನ್ನು ನೋಡಿ ಸಕಲ நான் உலகத்தில் இருக்கையில் ನಾನು ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಾಗ உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿದ್ದೀನಿ. நான் ஒவ்வொருவரையும் ஒளியாக மாற்றக்கூடியவர். நான் ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಬೆಳಕಾಗಿ ஒளி என்றால் பிரகாசமாய் வைக்கக்கூடியவர். ಬೆಳಕಿಂದನೇ ಪ್ರಕಾಶವಾಗಿ இந்த ಇಡಲ್ಪಡುವವರು. மனுஷன் இவ்வளவு நாட்களாய் குருட்டாட்டமாக இருட்டுக்குள்ள வாழ்ந்தவன். ಈ ವ್ಯಕ್ತಿ ಇಷ್ಟು ದಿನಗಳಾಗಿ ದೃಷ್ಟಿ ಇಲ್ಲದವನಾಗಿದ್ದನು. இப்பொழுது அவன் பார்வையடைய வேண்டும். ಇವಾಗ ಅವನ ದೃಷ್ಟಿಯನ್ನು அவனுக்குள்ள ஒரு பிரகாசம் வர வேண்டும். ಅವನಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಕಾಶವಾಗಬೇಕು. அவனுக்குள் ஒரு வெளிச்சம் வர வேண்டும். ಅವನಲ್ಲಿ ಒಂದು ಬೆಳಕು ಉಂಟಾಗಬೇಕು. ஹல்லேலூயா. இதை நினைத்தவராய் ಅದನ್ನು ತಿಳಿದವರಾಗಿ அவர் தரையில உட்கார்ந்து ಅವರು ಕೆಳಗೆ நல்லா கவனிச்சு பாருங்க. இவைகளை சொல்லி ಇವುಗಳನ್ನು ಆತನು ಹೇಳಿ அவர் தரையிலே துப்பி ಆತನು ನೆಲದಲ್ಲಿ ಉಗಿದು உமிழ் நீரினால் ಆ ಎಂಜಲಿಂದ சேற்றுண்டாகி ಅಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ அந்த சேற்றை குருடனுடைய கண்கள் மேல் பூசி ಆ ದೃಷ್ಟಿ ಇಲ್ಲದವನ ಕಣ್ಣ ಮೇಲೆ இங்கதான் ரெவலேஷன் பிறக்கிறது. ಆ ಕುರುಡನಲ್ಲಿ ಇಲ್ಲೇ ಪ್ರಕಟಣೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. இப்பதான் ரெவலேஷன் வெளிவருகிறது. ಇವಾಗಲೇ ಪ್ರಕಟಣೆ ಹೊರಗೆ ಬರುತ್ತದೆ. ஆதியிலே கர்த்தர் செய்த என்ன? ಆದಿಯಲ್ಲಿ ದೇವರು ಮಾಡಿದ್ದೇನು? மனுஷனை எப்படி உருவாக்கினார்? ಮನುಷ್ಯನನ್ನು ಹೇಗೆ ಉಂಟು ಮಾಡಿದನು? அவர் மண்ணை பிசைந்து ಆತನು ಮಣ್ಣನ್ನು தன்னுடைய சாயலிலே மனிதனை உருவாக்கி ತನ್ನ ರೂಪವಾಗಿ ಮನುಷ್ಯನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ அந்த மனிதனுக்கு தனக்குள் இருக்கிற ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். ಆ ವ್ಯಕ್ತಿಗೆ ತನ್ನಲ್ಲಿರುವಂತ ಶ್ವಾಸವನ್ನು ಕೊಟ್ಟರು. அன்றைக்கு தனக்கு முன்னால் எந்த மனிதனும் இல்லை. ಆವಾಗ ತನ್ನ ಮುಂದೆ ಯಾವ ವ್ಯಕ್ತಿ ಇಲ್ಲ. அதுதான் முதல் படைப்பு, மண்ணிலே ஒரு மனிதனை உருவாக்குவது. ಅದೇ ಮೊದಲನೇ ಕಾರ್ಯವು ಮಣ್ಣಿನಿಂದ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ್ದು. மண்ணிலே மண்ணினை சிருஷ்டிப்பது. ಮಣ್ಣಿಂದಲೇ ಮನುಷ್ಯನನ್ನು ಸೃಷ್ಟಿ இப்ப ಮಾಡಿದ್ದು. உருவம் வந்து விட்டது, ರೂಪ ಬಂದು ಬಿಟ್ಟು, தோற்றம் வந்து விட்டது, ದೃಷ್ಟಿ ಬಂದು ஆனால் ஜீவன் இல்லை, ಆದ್ರೆ ಜೀವವಿಲ್ಲ, உயிர் இல்லை. ಜೀವವಿಲ್ಲ. அப்ப ஜீவன் வர வேண்டும் அல்லவா? ಆ ಜೀವ ಬರಬೇಕು, உயிர் வர வேண்டும் அல்லவா? ಶ್ವಾಸ ಇಲ್ಲವಲ್ಲ. உடனே இந்த ஆண்டவர், ತಕ್ಷಣವೇ ಈ இந்த ದೇವರು, கர்த்தர் ಈ ದೇವರು இப்ப அந்த மண்ணுக்கு தன்னுடைய ஜீவ சுவாசத்தை கொடுக்கிறார். ಆ ಮಣ್ಣಿಗೆ ತನ್ನ ಪ್ರಾಣ ಶ್ವಾಸವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. ஜீவனை கொடுக்கிறார், ಜೀವವನ್ನೇ உயிரை கொடுக்கிறார். ಜೀವವನ್ನು இந்த ಕೊಡುತ್ತಾನೆ. மனுஷன் ஜீவாத்மாக மாறினார். ಈ ವ್ಯಕ್ತಿ ಜೀವ ಆತ್ಮವಾಗಿ அதே ரெவலேஷன் தான் இந்த 9ஆம் அதிகாரத்தில் உருவாகிறது. ಆ ಪ್ರಕಟಣೆನೇ ಪ್ರವಾದನೆನೇ ಇಲ್ಲಿ ತೋರಿಸುತ್ತದೆ. அதற்கு அர்த்தமாக ಅದಕ್ಕೆ ಅರ್ಥವಾಗಿ இவர் சேற்றிலே உமிழ் நீரை தன் எச்சையை துப்பி ಆತನು ನೆಲದಲ್ಲಿ ಮಣ್ಣಿನ ಮೇಲೆ சேற்றை பிணைந்து ಆಗ ಮಣ್ಣನ್ನು ತೆಗೆದು அந்த மனிதனுடைய கண்களிலே பூசுகிறார். ಆ ಮನುಷ್ಯನ ಕಣ್ಣಿನ ಮೇಲೆ அன்றைக்கு சேற்றை பிணைந்து ಆ ಮಣ್ಣನ್ನು தன் சாயலிலே மனிதனை உருவாக்குகிறார். ತನ್ನ ರೂಪದಲ್ಲಿ ಮನುಷ್ಯನನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದರು. இங்கே சேற்றை பிணைந்து ಅಲ್ಲಿ ಮಣ್ಣನ್ನು இந்த மனிதனுடைய கண்களிலே பூசுகிறார். ಮಣ್ಣಿನ ಕಣ್ಣಿನ ಮೇಲೆ ಹಾಕುತ್ತಾರೆ. அடுத்து நீங்க பார்க்கும் பொழுது ಆ ನಂತರ நீ ನೋಡಬೇಕಾದ್ರೆ போய் ನೀನು ಹೋಗಿ சிலோவாம் குளத்திலே கழுவு. ಸಿಲೋವಾಮ್ ಎಂಬ ಕೊಳದಲ್ಲಿ ತೊಳೆದು. ஹல்லேலூயா, ஆமென். ಆಮೆನ್. நல்ல புரிந்து கொள்ள வேண்டும். ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿ. அந்த காலத்துல
ಆ ಕಾಲದಲ್ಲಿ அநேகர் சுகமாக வேண்டும் என்றால் ಅನೇಕರನ್ನು ಸುಖಪಡಿಸಬೇಕಾದರೆ ஒரு குளத்தின் அருகே வந்து உட்கார்ந்திருப்பார்கள். ಒಂದು ಕೊಳದ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬಂದು ಕುಳಿತಿದ್ದರು. அங்கே பெதஸ்தா என்ற ஒரு குளம் இருந்தது. ಅಲ್ಲಿ ಪೆದೆಸ್ತಾ ಎಂಬ ನೀರಿತ್ತು. அங்கே அந்த தண்ணி அமை கலங்கும் போது ಆ ನೀರು ಕಲಂಗಿಸುವಾಗ அதுல யார் முந்தி இறங்குகிறார்களோ ಅದನ್ನಲ್ಲಿ ಯಾರು ಮೊದಲದಾಗಿ ಇಳಿತಾರೋ அவர்கள் அற்புதத்தை காண்பார்கள். ಅವರು ಅದ್ಭುತವನ್ನು அது வியாதியா இருந்தாலும் சரி, ಅದು ರೋಗವಾಗಿ எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, ಅದು ಯಾವ ರೀತಿಯಾದ ಪ್ರಶ್ನೆ ஆனா இங்கே அவர் சொல்றாரு, ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ, நீ போய் இந்த குளத்துல கழுவு, ನೀನು ಹೋಗಿ ಆ ನೀರಲ್ಲಿ ತೊಳೆದು. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்போ அவர் திரும்ப ಮತ್ತೆ ಮತ್ತೆ அவர் சொல்ற ஒரு வார்த்தை, நீ போய் படிமா அந்த வசனத்தை, நீ போய் நீ ಹೋಗಿ சிலோவாம் குளத்திலே சிலோவாம் ಎಂಬ கழுவு என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். ஆமென். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಬೇಕು. ಆಮೆನ್. அந்த சேற்றிலே ஒரு அற்புதம் உண்டாகிறது. ಕಸದಲ್ಲಿ ಒಂದು ಅದ್ಭುತ ಉಂಟಾಯಿತು. பார்வை இல்லாதவனுக்கு அப்பொழுதே பார்வை உருவாக்குகிறார். ದೃಷ್ಟಿ ಇಲ್ಲದವನಿಗೆ ಆವಾಗಲೇ ದೃಷ್ಟಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದರು. ஆமென், ஆமென். அப்ப அங்கே நடந்த சம்பவம், ಅಲ್ಲಿ ನಡೆದಿದ್ದ ಘಟನೆ எல்லாரும் பார்க்கத்தக்கதாக, ಎಲ್ಲರೂ ನೋಡುವಂತದಾಗಿ, எல்லாரும் காணத்தக்கதாக, ಎಲ್ಲರೂ ಕಾಣಬೇಕಂತೇಳಿ, எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்படத்தக்கதாக, ಎಲ್ಲರೂ ಆಶ್ಚರ್ಯ ಪಡುವಂತೆ. 8, 9 இந்த 2 வசனங்களை பாருங்க. 8, 9. அப்போது அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும் இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் அல்லவா? சிலர் அவன்தான் என்றார்கள். வேறு சிலர் அவனுடைய சாயலா இருக்கிறான் என்றார்கள். அவனோ நான் தான் அவன். ஹல்லேலூயா. அந்த குளத்துக்கு போகிற வரையிலும் ஒருவன் அமேனை கொண்டு போக வேண்டும். ಆ ನೀರಿನ ಹತ್ತಿರಕ್ಕೆ ಹೋಗುವ ತನಕ ಒಬ್ಬರು ಅವರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಬೇಕು. அவன் போகிற இடம் வருகிற எல்லாம் இன்னொருவர் அவரை நடத்தி செல்ல வேண்டும். ಅವನು ಎಲ್ಲೋದ್ರು ಎಲ್ಲಿ ಬರಗರು ಒಬ್ಬರು ಸಹಾಯಕ್ಕೆ ಬೇಕಾಗಿತ್ತು. இப்ப அவன் குளத்திலே கழுவி எழுந்தபோது, ಇವಾಗ ನದಿಯಲ್ಲಿ ನೀರಲ್ಲಿ ಅವನು ತೊಳೆದು ಎದ್ದೊಳುವಾಗ அவனுடைய ரூபம் மாறுகிறது. ಅವನ ರೂಪ ಮಾರುತ್ತದೆ. அவன் பார்வையடைந்தவனாய் கடந்து வருகிறான். ಅವನು ದೃಷ್ಟಿಯನ್ನು ಕಂಡವನಾಗಿ அங்க இருந்தவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள். ಅಲ್ಲಿ ಇದ್ದವರೆಲ್ಲ ಆಶ್ಚರ್ಯಪಡುತ್ತಾರೆ. அவனை பார்த்து கேட்கிறது என்ன? ಅವನನ್ನು ನೋಡಿ ಕೇಳಿದ, இவன் யார்? ಈತನೇ இவன் ಯಾರು? குருடனாய் இவன். ಇವನು ಕುರುಡನಾಗಿದ್ದವನು. பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தானே அவனாய் இவன். ಇವನು ಭಿಕ್ಷೆ ಬೇಡುತ್ತಾ ಇದ್ನಲ್ಲ ಅವನಲ್ಲ. ஒரு சிலர் சொல்றாங்க அவனுடைய சாயலா இருக்கிறது போல தெரிகிறது. ಕೆಲವೊಬ್ರು ಹೇಳ್ತಾರೆ ಅವನ ಹಾಗೆ ಕಾಣುತ್ತಾ ಇದೆ. அதற்கு அவன் சொல்லுகிற காரியம் என்ன? ಅದಕ್ಕೆ ಅವನು ಹೇಳುವ ಕಾರ್ಯವೇನು? நான் தான் அவன். ನಾನೇ அவன். உன்னதத்திலிருந்து அனுப்பப்பட்ட ಆ ಉನ್ನತದಿಂದ ಕಳಿಸಲ್ಪಟ್ಟ தேவகுமாரனுடைய சாயல் என் மேல் வந்து விட்டது. தேவகுமாரನ ರೂಪವು ನನ್ನ ಮೇಲೆ ಬಂದು ಬಿಟ್ಟು, அன்றைக்கு ஆதியிலே ஆதாம் மேலே உன்னத குமாரனுடைய சாயல் வந்தது. ಅಲ್ಲಿ ಆದಿಯಲ್ಲಿ ಆದಾಮನ ಮೇಲೆ ಉನ್ನತವಾದ ರೂಪಾಂತರವು ಬಂದಿದ ಹಾಗೆ இன்னைக்கு இந்த குருடன் மேலே உன்னதமானுடைய சாயல் வந்திருக்கிறது. ಇವತ್ತು ಈ ಕುರುಡನ ಮೇಲೆ ಆ ರೂಪವು ಬಂದಿತ್ತು. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ಈ ಸಂದೇಶ ಕೇಳುತ್ತಾ ಇರುವಂತ ದೇವ ಜನರೇ, உன்மேலும் இந்த சாயல் வந்திருக்கிறது. ನಿನ್ನ ಮೇಲೂ ದೇವರ ರೂಪವು ಬರುತ್ತಾ ಇದೆ. அன்றைக்கு ஆதியிலே பிதாவுடைய சாயல் வந்தது. ಅವತ್ತು ಆದಿಯಲ್ಲಿ ತಂದೆಯ ರೂಪ ಬಂದಿತ್ತು. இங்கே இந்த குருடன் மேலே குமாரனுடைய சாயல் வந்து விட்டது. ಇಲ್ಲಿ ಈ ಕುರುಡನ ಮೇಲೆ ದೇವ ಕುಮಾರನ ರೂಪಾಂತರ ಬಂದಿತ್ತು. இன்றைக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவினுடைய சாயல் நம்மேல் இருக்கிறது. ಇವತ್ತು ತಂದೆ ಕುಮಾರ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ರೂಪವು ಬಂದಿದೆ. அந்த சாயல் நமக்குள்ள இருக்குமானால், ಈ ರೂಪಾಂತರವು ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ உலக கண்களாய் இருப்போமா? ಲೋಕದ ಕಣ್ಣುಳ್ಳವರಾಗಿ ಇರುತ್ತೀವಿ. உலக வழியிலே நடப்போமா? ಲೋಕದ ದಾರಿಯಲ್ಲಿ உலக பார்வை பார்ப்போமா? ಲೋಕದ ದೃಷ್ಟಿಯನ್ನು ನೋಡುತ್ತೀವಿ. உலக சரீரத்துக்கு ஆசைப்படுவோமா? ಲೋಕದ ಶರೀರಕ್ಕೆ ಆಸೆ எனக்கு ಪಡ್ತೀವಿ. அன்பான தேவ பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, சற்று நேரத்துக்கு முன்பாக ಸ್ವಲ್ಪ ಸಮಯದ குருடனை பார்த்தவர்கள், ಕುರುಡನನ್ನು ನೋಡಿದವರು, பின்பாக ಸ್ವಲ್ಪ ಸಮಯದ ನಂತರ குருடனை பார்த்தவர்கள் ಕುರುಡನನ್ನು ನೋಡಿದವರು ஆச்சரியப்படுகிறார்கள். ಆಶ್ಚರ್ಯಪಡುತ್ತಾರೆ. சில வினாடிகளில் பார்த்த அதே மனிதன்
மனிதன் ಕೆಲವೊಂದು ನಿಮಿಷಗಳಲ್ಲಿ ನೋಡಿದ ಅದೇ ವ್ಯಕ್ತಿ சில வினாடிக்கு பின்பு பார்க்கும் பொழுது ಕೆಲವೊಂದು ನಿಮಿಷದ ಹಿಂದೆ ನೋಡುವಾಗ அவனுடைய சாயல் வேறையா இருக்கிறது, ಅವನ ರೂಪವು ಬೇರೆ ಆಗಿದೆ, அவன் பார்வடைந்தவனா இருக்கிறான், ದೃಷ್ಟಿ ಕಣ್ಣು அவன் நடை ತೆರೆಯಲ್ಪಟ್ಟವನಾಗಿ கம்பீரமாய் இருக்கிறது. ಅವನ ನಡೆ ಗಂಭೀರವಾಗಿದೆ. கிறிஸ்தவனே, நீ எந்த நிலையில இருக்கிறாய்? ಕ್ರೈಸ್ತನೇ, ನೀನು ಯಾವ உன் ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ வாழ்க்கை வழிமுறை எப்படி இருக்கிறது? ನಿನ್ನ ಜೀವಿತದ ತಲೆಮಾರು ಯಾವ உன் ರೀತಿ ಇದೆ? சரீர தோற்றம் யாரை போல் இருக்கிறது? ನಿನ್ನ ಶರೀರದ ರೂಪಾಂತರವು கர்த்தர் ಯಾವಾಗಿದೆ? சொல்லுகிறான், நீ என்னுடையவன். ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ನೀನು உன்னை ನನ್ನವನು. பேர் சொல்லி அழைத்தேன், நீ எத்தனை முறை சொல்லி இருக்கிறாய்? ನಿನ್ನ ಹೆಸರಿಟ್ಟು ಕರೆದಿನಂತೆ ಎಷ್ಟು ಸಾರಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. நாம் அவருடையவர்களா இருக்கிறோமா? ನಾವು ಅವರಾಗಿದ್ದೀವಾ? அவருடைய சாயல்ல இருக்கிறோமா? ಅವರ ರೂಪವಾಗಿದ್ದೀವಾ? அவருடைய கண்களை போல பார்வை இருக்கிறதா? ಅವರ ಕಣ್ಣುಗಳಾಗಿ ದೃಷ್ಟಿ நம்முடைய நடை கம்பீரமாய் இருக்கிறதா? ನಮ್ಮ ನಡೆಗಳು ಗಂಭೀರವಾಗಿದೆ. உலகத்தில் பிறந்த எவனையும் பிரகாசிக்க வந்திருக்கிற இந்த மெய்யான இயேசு ಲೋಕದಲ್ಲಿ ಪ್ರಜ್ವಲಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದಿರುವಂತ ಈ ಮೈಯ ನಿಜವಾದ ಯೇಸು உங்களையும் பிரகாசிக்க விரும்புகிறார். ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರಜ್ವಲಿಸಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. நீங்க உலக ரீதியாய் நடப்பதை விட்டுவிட்டு ಇಲ್ಲಿ ಲೋಕದ ರೀತಿಯಾಗಿ ನಡೆಯೋದನ್ನು ಬಿಟ್ಟು கிறிஸ்து விரும்புகிறபடி நடப்பவர்களானால் ದೇವರು ಇಷ್ಟಪಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ உங்களுக்கு ನಡೆಯುವುದಾದರೆ கைலாகு கொடுக்க வேண்டிய தேவை அல்ல. ನಿಮಗೆ ಒಂದು ಕೋಲು ಕೊಡಲಿಕ್ಕೆ ಅವಶ್ಯಕತೆ உங்களை ಇಲ್ಲ. இன்னொருத்தர் கைட் பண்ண வேண்டிய தேவை இல்ல. ನಿಮ್ಮನ್ನು ಇನ್ನೊಬ್ಬರು ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. இன்னொருத்தர் உங்களை கரம் பிடிச்சு இதுதான் வழின்னு சொல்ல வேண்டியதும் இல்ல. ಇನ್ನೊಬ್ಬರು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆ ಹಿಡಿದು ನಡೆಸಲಿಕ್ಕೆ ಅಗತ್ಯವಿಲ್ಲ. ஏனா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் உன் கூடயே இருக்கிறார். ಯಾಕಂದ್ರೆ ತಂದೆ ಕುಮಾರನ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಿನ್ನ ಸಂಗಡವೇ ಇದ್ದಾರೆ. ஹalleluya, 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 ஹalleluya. இந்த குருடன் அதிசயமாய் அம்மே கம்பீரமாய் அவன் சொல்லுகிற வார்த்தை, ಈ ಕುರುಡನು ಗಂಭೀರವಾಗಿ ಅದಿಶ್ಯವಾಗಿ ಹೇಳಿದ ಮಾತು, அவனோ நான் தான் அவன் என்றான். ಅವನು ನಾನೇ ಅವನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. ஹalleluya, ஹalleluya, சொல்லுங்க ஹalleluya, ஹalleluya. அப்பொழுது ಆಗ அடுத்து பாருங்க 10 11 12 நீங்க பாத்தீங்கன்னா 10 11 12 ನೋಡುವಾಗ அங்க நீங்க கவனிச்சு பாருங்க. ಅಲ್ಲಿ ನೀವು ಗಮನಿಸಿ ನೋಡಿರಿ. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, ಆಗ ಅವರು ಅವನನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿ, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது? ನಿನ್ನ ಕಣ್ಣುಗಳು ಹೇಗೆ ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஹalleluya, ஹalleluya. அதற்கு அவன் சொல்றான், அவன் பிரயுத்தரமாக ಅದಕ್ಕೆ ಪ್ರತ್ಯುತ್ತರವಾಗಿ இயேசு எனப்பட்ட ஒருவர் ಯೇಸು ಎನ್ನಲ್ಪಟ್ಟ ಒಬ್ಬರು சேற்றை உண்டாக்கி ಅಲ್ಲಿ ಮಣ್ಣನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ என் கண்கள் மேல் பூசி ಅಲ್ಲಿ ನನ್ನ ಕಣ್ಣು ಮೇಲೆ ಹಾಕಿ, நீ போய் சிலோவாம் குளத்திலே கழுவு என்றார். ನೀನು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ತೊಳಿ ನೀರಲ್ಲಿ ಅಂತ அப்படியே ಹೇಳಿದ್ರು. நான் போய் கழுவி ಹಾಗೆ ನಾನು ಹೋಗಿ ತೊಳೆದು பார்வடைந்தேன் என்றார். ದೃಷ್ಟಿಯನ್ನು ಕಂಡೆ. அப்பொழுது அவர்கள், ಆಗ ಅವರು அவர் எங்கே என்றார்கள். ಅವರು ಎಲ್ಲಿದ್ದಾರೆ? அவன் எனக்கு தெரியாது என்று சொன்னான். ಅವನು ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஹalleluya, 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 ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya, ஆமென். இதைத்தான் இந்த யோவான் சொல்லுகிறார். ಇದನ್ನೇ ಯೋಹಾನ ಹೇಳುತ್ತಾರೆ. உங்கள் நடுவரை இருக்கிறவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತವರನ್ನು ನೀವು ತಿಳಿದೀರಾ ಇದ್ದೀರಾ? எனக்கு பின்னே ஒருவர் வருகிறார், ನನ್ನ ಹಿಂದೆ ಒಬ್ಬರು ಬರುತ್ತಾರೆ. அவர் எனக்கு முன்னாலே வந்து விட்டார். ಅವರು ನನ್ನ ಮುಂದೆ எனக்கு ಬಂದಿದ್ದಾರೆ. அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு அற்புதம் நடக்கிறது, ನಿಮ್ಗೆ ಅದ್ಭುತ சுகம் நடக்கிறது, நீங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் ஆகிறது. ನೀವು ಎದುರು ನೋಡುವ ಕಾರ್ಯ ஆனா யார் நிமித்தம் நடக்கிறது? ಆದ್ರೆ ಯಾರ யார் நிமித்தம் ஆகிறது? யார ಮುಖಾಂತರ கர்த்தரை உயர்த்தி பார்க்கிறீர்களா? ದೇವರನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ இயேசு அற்புதம் செய்தார் என்று சொல்கிறீர்களா? ಯೇಸು ಅದ್ಭುತ எங்க ಮಾಡ್ತಾ பாஸ்டர் தான் செய்தாரு, ನಮ್ಮ ಪಾಸ್ಟೇ ಮಾಡಿದರು, நான் ஜெபம் பண்ண இப்படி நடந்தது. ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ ಇದು ஆனா ನಡೆಯಿತು. யார் இதை செய்கிறார்? ಯಾರು ಇದನ್ನು இயேசு செய்கிறார் என்று ನಾವು சொல்லுகிறதா? ಯೇಸು ಮಾಡಿದಿರಂತ ನಿನ್ನ ನಾಲಿಗೆ ಹೇಳುತ್ತದಾ? இந்த குருடனோ ಈ ಕುರುಡನು இயேசு செய்தார் என்று சொல்லுகிறார், ಯೇಸು ಮಾಡಿದನು ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. ஆனா அவர் எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறார். ಅದಕ್ಕೆ ಆತನು ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. ஹalleluya, சொல்லுங்க ஆமென், ஆமென். அடுத்த வசனத்தை நீங்க பார்க்கலாம். ಮುಂದಿನ 13 14 பாருங்க. 13 14 ನೋಡಿ. குருடனாய் இருந்த அவனை, ಕುರುಡನಾಗಿದ್ದ ಅವನನ್ನು பரிசேயரிடத்திற்கு கொண்டு போனார்கள். ஆமென். இயேசு சேறு உண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. ஹalleluya. ஓய்வு நாள்ல அற்புதங்கள் நடக்க கூடாது. ಸಬ್ಬತ್ ದಿನದಲ್ಲಿ ಅದ್ಭುತ எந்த ನಡೆಯಬಾರದು. வேலையும் செய்யக்கூடாது. ಯಾವ ಕೆಲಸ ಮಾಡಬಾರದು. ஓய்வு நாள்ல வேலை செய்கிறவன் ಸಬ್ಬತ್ ದಿನದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವವನು கர்த்தருக்கு மாறானவன். ஓய்வு நாள்ல தான் முக்கியமான வேலைகள் வைப்போம். ಸಬ್ಬತ್ ದಿನದಲ್ಲೇ ಮುಖ್ಯವಾದ ಕೆಲಸ அன்னைக்கு தான் பல இடங்களுக்கு போவோம். ಅವತ್ತೇ ಹಲವಾರು ಸ್ಥಳ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் என்ன செய்யுங்க?
கண்டடைய வேண்டும் என்று சொல்லுகிறார். ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಆತನ ನೀತಿಯನ್ನು ಹುಡುಕಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அவருடைய ராஜ்யத்துக்கு ஏற்றபடி அவருடைய நீதிக்கு ஏற்றபடி நடக்கும் பொழுது ಆತನ ರಾಜ್ಯಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ಆತನ ನೀತಿಗೆ ತಕ್ಕಂತೆ ನಡೆಯುವಾಗ இங்க தேவன் செய்த அற்புதத்தை, ಇಲ್ಲಿ ದೇವರು ಮಾಡುವ இயேசு ಅದ್ಭುತವನ್ನು, செய்த அற்புதத்தை ಯೇಸು ಮಾಡುವ இவங்க ಅದ್ಭುತವನ್ನು சொல்றாங்க. ಇಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஆகையால் பரிசேயரும் ಆದ್ದರಿಂದ ಅಲ್ಲಿರುವಂತ அவனை நோக்கி நீ எப்படி பார்வடைந்தாய் ನೀನ್ ಹೇಗೆ என்று ದೃಷ್ಟಿಯನ್ನು மறுபடியும் கேட்டார்கள். ಮತ್ತೆ ತಿರುಗಿ ಕೇಳಿದರು. அதற்கு அவன், ಅದಕ್ಕೆ ಅವನು, அவர் என் கண்களின் மேல் சேற்றை பூசினார், ಆತನು ನನ್ನ ಕಣ್ಣಿನ ಮೇಲೆ ಮಣ್ಣುಗಳನ್ನು ಇಟ್ಟರು, நான் கழுவினேன், ನಾನು ತೊಳೆದೆ, காண்கிறேன். அல்லேலூயா. ನಾನು ಇವತ್ತು ಕಾಣುತ್ತಾ என் கண்ணில் ಇದ್ದೇನೆ. அவர் சேற்றை பூசினார், ನನ್ನ ಕಣ್ಣಿನ ಮೇಲೆ ಮಣ್ಣನ್ನು அதை ಇಟ್ಟರು, நான் கழுவினேன், ಅದನ್ನು ತೊಳೆದೆ, இப்ப நான் காண்கிறேன். ಈಗ ನಾನು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದೀನಿ. அல்லேலூயா. அல்லேலூயா. உன் கண்ணை கர்த்தருக்கு நீ கொடுத்து உன் கண்ணு பார்க்கும் என்றால், ನೀನು ದೇವರಿಗೆ ನೋಡುವಾಗ ನಿನ್ನ ಕಣ್ಣು ನೋಡುತ್ತದೆ, உன் கண்ணை நன்றாக கழுவாய் என்றால் ನಿನ್ನ ಕಣ್ಣನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ತೊಳಿತೀಯ ಅಂದರೆ கிறிஸ்து வாழ்க்கையை மட்டும் நீ பார்த்து கொண்டு போவாய். ನೀನ್ ದೇವರ ಜೀವನ ಮಾತ್ರ ನೋಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀಯ. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற அந்த வாழ்க்கை உனக்குள் இருக்கும். ದೇವರಲ್ಲಿ ಬದುಕುವ ಬದುಕು ನಿನ್ನಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. அதோட விட்டுவிடவில்லை இந்த குருடனை. ಅದರಿಂದ ಬಿಟ್ಟು ಬಿಡ್ತಾ ಇಲ್ಲ ಈ ಕುಂಟ. அவருடைய பெற்றோர்களை அழைக்கிறார்கள். ಅವನ ಹೆತ್ತಿದವ್ರನ್ನ ಕರೀತದೆ. பாருங்கள், இங்க 18, 19, 20 நீங்க படிச்சீங்கன்னா ಅಲ್ಲಿ ನೋಡ್ರಿ 18, 19, 20 ಓದುವುದಾದರೆ அங்கே அவருடைய பெற்றோரை அணைத்து ಅಲ್ಲಿ ಅವ್ರ ಎತ್ತಿದವ್ರನ್ನ ಕರೆದು பார்வை அடைந்தவனுடைய தாய் தகப்பன்மாரை அழைப்பித்து ದೃಷ್ಟಿ ಕಂಡವನ ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು ಕರೆದು அவர்களை நோக்கி ಅವರನ್ನು ನೋಡಿ உங்கள் குமாரன் குருடனாய் பிறந்தான் என்று ನಿಮ್ಮ ಮಗನು ಕುರುಡನಾಗಿ ಹುಟ್ಟಿದಾನೆ ಅಂತ ಹೇಳಿ சொல்லுகிறீர்களே, ಹೇಳುತ್ತೀರಲ್ಲ, அவன் இவன்தானா? ಅವನು ಇವನೇನಾ? இவனே ஆனால் ಇವನೇ ಆದರೆ இப்பொழுது இவன் எப்படி பார்வடைந்தான் என்று கேட்கிறார்கள். ಹೇಗೆ ಅವನಿಗೆ ದೃಷ್ಟಿ ಬಂದಿದೆ ಅಂತೇಳಿ ಹೇಳಬೇಕು. தாய் தகப்பன்மார் ತಂದೆ ತಾಯಿಯು ಪ್ರತ್ಯುತ್ತರವಾಗಿ இவன் எங்கள் குமாரன் தான் என்றும் ಈತನು ನಮ್ಮ ಮಗನೇ ಅಂತೇಳಿ குருடனாய் பிறந்தான் என்றும் ಆತನು ಕುರುಡನಾಗಿ ಹುಟ್ಟಿದಾನೆ ಅಂತೇಳಿ எங்களுக்கு தெரியும். ನಮಗೆ ಗೊತ್ತಿದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பொழுது இவன் ಈಗ பார்வடைந்த வகையை எங்களுக்கு தெரியாது. ಆದ್ರೆ ಇವನು ಇವಾಗ ಕಣ್ ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿರೋದು இவன் பார்வடைந்தது எங்களுக்கு ಗೊತ್ತಿಲ್ಲ. இவன் இங்கு பார்வடைந்தது எங்களுக்கு தெரியாது. ಇವಾಗ ಅವನ್ ಕಣ್ ಬಿಟ್ಟಿರೋದು ನಮ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. இவன் கண்கள் தெரிந்தவன் இந்நாள் என்பது எங்களுக்கு தெரியாது. ಏನ್ ದೃಷ್ಟಿ ಬಂದಿದ್ದವನ ಇಂಥವನ ಅಂತ ಹೇಳಿನೋ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. இவன் இவ்வளவு வயது உள்ளவனாய் இருக்கிறான். ಇವನು ಇಷ್ಟು ವಯಸ್ಸುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. இவனை கேளுங்கள், இவனே சொல்லுவான் என்றார். ಇವನನ್ನು ಕೇಳಿರಿ ಇವನೇ ಹೇಳುತ್ತಾನೆ. என கண்பான தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ உன்னை ಜನರೇ, கர்த்தர் காணும்படி ನಿನ್ನನ್ನು ದೇವರು கண்களை திறந்திருக்கிறார். ನಿನ್ನ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಕಣ್ಣುಗಳನ್ನು மற்றவள் பார்க்கத்தக்கதாக உன் கண்ணை திறந்திருக்கிறார். ಬೇರೆಯವರು ನೋಡತಕ್ಕಂತದಾಗಿ ನಿನ್ನ ಕಣ್ಣುಗಳನ್ನು நீ இயேசுவை குறித்து சொல்ல வேண்டும். ನೀನು ಯೇಸುವಿನ ಕುರಿತು ಹೇಳಬೇಕು. இயேசுவை குறித்து நீ பேச வேண்டும். ಯೇಸುವಿನ ಕುರಿತು ಹೇಳಬೇಕು. இயேசுவுக்குள் இருக்கிற மகிமை வெளிப்பட வேண்டும். ಯೇಸು ನಿನಗೆ ಕೊಟ್ಟಿರೋ ಮಹಿಮೆ ಪ್ರಕಟಿಸಬೇಕು. அவருடைய நாமம் உனக்குள் ஜெயமாகும் அற்புதமாக இருக்கிறது. ಆತನ ನಾಮ ನಿನ್ನಲ್ಲಿ ಮಹಿಮೆಯಾಗಿ ಅದ್ಭುತ. வேதம் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் சற்று கவனித்து பாருங்கள். ದೇವರು ಹೇಳಿದ ಮಾತನ್ನು ಸ್ವಲ್ಪ ಗಮನಿಸಿ ನೋಡಿ. இவனை திரும்ப 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 வந்து ಇವರು ಮತ್ತೆ 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 ಬಂದು இவனை இடர் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். ಇವರನ್ನು ಕೇಳುತ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். சொல்லுங்க ஆமென். ஆமென். இன்னொரு வார்த்தை கவனிங்க. எப்படியும் அவர்கள் குருடனை நோக்கி ಮತ್ತೊಂದು ಸಾರಿ ಅವರು ಕುರುಡನನ್ನು ನೋಡಿ உன் கண்களை திறந்தானே, ನಿನ್ನ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆಗೆದಿದ್ದಾರೆ, அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் ಅವರನ್ನು ಕುರಿತಿಯಾ என்றாக ಅಂತ ಅಂದರು. ಅದಕ್ಕೆ அவர் தீர்க்கதரிசி என்றான். ಅದಕ್ಕೆ ಅವರು ಪ್ರವಾದಿ ಅಂದರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ಹೇಳಿರಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, ನೋಡಿರಿ, குருடனாய் இருந்தவன் ಕುರುಡರಾಗಿದ್ದವರು அற்புதம் கண்டபோது ಅದ್ಭುತ ಕಂಡಿದ அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? ಅಲ್ಲಿ ನುಡಿಯುವ ಮಾತೇನು? இவர் தீர்க்கதரிசி. ಈತನು ಒಂದು ಪ್ರವಾದಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவர் தீர்க்கதரிசி. ಇವನೊಂದು ಪ್ರವಾದಿ. முதல் என்ன சொல்லுகிறான்? ಮೊದಲನೇದಾಗಿ இவர் இயேசு என்று சொல்லுகிறான். ಈತನು ಯೇಸು ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. இங்க 11ஆம் வசனத்தை பாருங்க, அங்க அப்படிதான் சொல்லுகிறார். ಇಲ್ಲಿ 11ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿ, இயேசு எனப்பட்டவர் ஒருவர் என்று சொல்லுகிறார். ಯೇಸು ಎಂಬರು ಒಂದು ವ್ಯಕ್ತಿ. முதல்
இயேசு என்று சொல்லுகிறார். ಮೊದಲಾಗಿ ಯೇಸು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. இரண்டாவது தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார். ಎರಡನೇದಾಗಿ ಪ್ರವಾದಿ ಅಂತಾರೆ. அவர்தான் என் கண்களுக்கு பார்வை அளிக்கிறவராய் வந்தார். ಅವರೇ ನನ್ನ ಕಣ್ಣುಗಳಿಗೆ ದೃಷ್ಟಿಯನ್ನು ತೋರಿಸುವಂತ. ஹalleluya. இதை கேட்டு ஆத்திரமடைந்த இந்த பரிசேயர்கள் ಇದನ್ನು ಕೇಳಿದ ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟ ಈ ಜನರು அவன் மேல் கோபம் அடைந்து ಅವರ ಮೇಲೆ ಕೋಪ அவன் மேல் எரிச்சல் அடைந்து ಅವರ ಮೇಲೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು திரும்ப திரும்ப அவனிடத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಅವನ ಬಳಿ ಕೇಳುತ್ತಾರೆ. அப்பொழுது இவன் கர்த்தரை குறித்து மறுபடியும் அவர் திறந்ததை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ಆವಾಗ ದೇವರನ್ನು ಕುರಿತು ಮತ್ತೆ 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 ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ. 31வது வசனத்தை படிக்கும் பொழுது 31ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ படிங்க, சீக்கிரமா படிங்க. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பது இல்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். அவருக்கு இவனோ பாவி இவன் பிச்சை எடுக்கிறவன், ಈತನೋ ಪಾಪಿ, ಇವನು ಭಿಕ್ಷೆ ಬೇಡುವವನು. இவருக்கு எப்படி தேவன் செவி கொடுத்திருப்பார்? ಈತನಿಗೆ ಹೇಗೆ ದೇವರು ಕಿವಿ இவனுக்கு எப்படி சுகம் கிடைத்திருக்கும்? ಈತನಿಗೆ ಹೆಂಗೆ ಸುಖ ಕೊಟ್ಟು ಸಿಕ್ಕಿದೆ? இன்றைக்கு எத்தனை பேர் இப்படிதான் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ಇವತ್ತು ಎಷ್ಟು ಜನ ಹೀಗೆ ತಿಳಿಸಿಕೊಂಡು, ஒருவன் நல்ல வழியில வந்து விட்டால், ಒಬ್ಬನ ಒಳ್ಳೆ ದಾರಿಯಲ್ಲಿ நல்ல ஆசீர்வாதத்தை கண்டு விட்டால், ಒಳ್ಳೆ ಆಶೀರ್ವಾದವನ್ನು நல்ல சுகத்தை பார்த்து விட்டால், ಒಳ್ಳೆ ಸುಖವನ್ನು அவன் மேல் பொறாமைப்பட்டு ಅವರ ಮೇಲೆ அவனை குறித்து பேசுகிற காரியங்கள் என்ன? ಅವನನ್ನು ಕುರಿತು ಹೇಳುವ ಕಾರ್ಯವೇನು? உண்மையாய் உழைத்து வருகிறவனும் உண்டு, ನಿಜವಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡಿ ಬರುವವನು ಉಂಟು, பொய் சொல்லி ஏமாற்றி வருகிறவனும் உண்டு, ಸುಳ್ಳು ಹೇಳಿ ಏಮಾರಿಸುವವನು பொய் ಉಂಟು, சொல்லி ஏமாற்றி வந்து ஆசீர்வாதமாய் இருக்கிறவனை நம்புவார்கள், ಸುಳ್ಳು ಹೇಳಿ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರೋರನ್ನು ನಂಬುತ್ತಾರೆ. உண்மையாய் வந்து கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நடக்கிறவனை குறித்து கேவலமாக, அசிங்கமாக, துக்கமாக பேசுவார்கள். ನಿಜವಾದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಂಡು ಬಂದು ಹೇಳುವವರನ್ನು ಕುರಿತು ಕೇವಲಪಡಿಸುತ್ತಾರೆ, ದುಃಖಪಡಿಸುತ್ತಾರೆ. இங்கே சொல்லுகிற வார்த்தை அப்படிதான் இருக்கிறது. ಇಲ್ಲಿ ಹೇಳುವಂತ ಮಾತು ಹಾಗೆ ಇದೆ. அவருக்கு சித்தமானதை செய்தால் ಅವರಿಗೆ ಚಿತ್ತವಾದ அவருக்கு செவி கொடுப்பா, ಅವರಿಗೆ ಕಿವಿ ಕೊಡುತ್ತಾರೆ. பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தார் என்று ಆ ಹುಟ್ಟಿದಾಗಲೇ ಹುಟ್ಟು ಕುರುಡನ ಕಣ್ಣುಗಳು ಒಬ್ಬರು ತೆರೆದಿದ್ದಾರೆ ಅಂದರೆ உலகம் உண்டானது முதல் ಲೋಕ ಉಂಟಾದ ಮೊದಲು கேள்விப்படவே இல்ல. ಎಲ್ಲೂ ನಾವು இது ಕೇಳಲ್ಪಟ್ಟಿಲ್ಲ. யாரோ ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கிறது, ಇಲ್ಲಿ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು இது யாரோவுடைய செயல் இப்படி இருந்திருக்கிறது ಯಾರೋ ಒಬ್ಬರ ಕ್ರಿಯೆ ನಡೆದಿದೆ என்று சொல்லி ಅಂತ ಹೇಳಿ அடுத்து கீழே வருகிறார் பாருங்க. ಮತ್ತೆ ಕೆಳಗೆ ಬರುತ್ತಾರೆ ನೋಡಿ. 33 என்ன சொல்லுகிறது? 33 ಏನು ಹೇಳುತ್ತದೆ? அவர் தேவனிடத்திலிருந்து வராது இருந்திருந்தால், ಅವರು ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಬರ್ದೀರ ಇದ್ದಿದ್ದರೆ ஒன்றும் செய்ய மாட்டாரோ? ಏನು ಮಾಡೋದಿಲ್ಲವೇ? ஆமென், ಆಮೆನ್, அல்லேலூயா. ஹalleluya. ஆனால் பதில் சொல்லுகிறது 34 படிமா. ಅಲ್ಲಿ ಉತ್ತರ ಹೇಳುತ್ತದೆ 34. அவர்கள் அவனுக்கு பிரயுத்தரமாக, ಅವರೆಲ್ಲರೂ ಅವರಿಗೆ ಸದುತ್ತರವಾಗಿ முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். ஆமென், அல்லேலூயா, ஹalleluya. இந்த குருடன் சொல்லுகிற வார்த்தை என்ன? ಈ ಕುರುಡನ್ ಹೇಳುವ ಮಾತೇನು? அவர் தேவனிடத்திலிருந்து வந்திருந்தால், ಅವರು ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಬಂದಿದ್ದಾರೆ, ஒன்றும் செய்ய மாட்டாரோ? ಏನು ಮಾಡೋದಿಲ್ಲವೇ? அல்லேலூயா. அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர், ಆತನು ದೇವರ அவர்தான் எனக்கு அற்புதத்தை செஞ்சிருக்கிறார், ಆತನೇ ನನಗೆ ಅದ್ಭುತವನ್ನು அவர்தான் எனக்கு சுகத்தை தந்திருக்கிறார். ಆತನೇ ನನಗೆ ಸುಖ இருண்ட வாழ்க்கையை மாற்றி ಈ ಜೀವನವನ್ನು ஒளி உள்ள வாழ்க்கைக்கு நேரா என்ன நடத்த போகிறார். ಬೆಳಕಾದ ಜೀವಕ್ಕೆ ನೇರಾಗಿ நான் ನಡೆಸುತ್ತಾರೆ. பிறக்கும் போதே குருடனாய் பிறந்தேன், ನಾನು ಹುಟ್ಟುವಾಗಲೇ ಹುಟ್ಟು இப்ப ಕುರುಡನಾಗಿ இவ்வளவு வயதுல எனக்கு ஒருவர் வந்து சுகத்தை கொடுத்திருக்கிறார். ಇವಾಗ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಬಂದು ನನಗೆ அவர் ಸುಖವನ್ನು பேர் ಕೊಟ್ಟರು. இயேசு. ಆತನ ಹೆಸರು அவர் ஒரு ಯೇಸು. தீர்க்கதரிசி, ಆತನೊಬ್ಬ ಪ್ರವಾದಿ, அவர் தேவனால் அனுப்பப்பட்டவர். ಅವರು ದೇವರಿಂದ ಕಳಿಸಲ್ಪಟ್ಟವರು. இந்த குருடன் ஒரு பிரசங்கமே செய்து முடிக்கிறார். ಈ ಕುರುಡನ ಒಂದು ಪ್ರಸಂಗನೆ ಮಾಡಿದನು. இந்த செய்தியை கேட்ட இவர்கள் ಇವರ ಸುದ್ದಿಯನ್ನು ಕೇಳಿದ அவனுக்கு ಇವರಿಗೆ பிரயுத்தரமாக சொல்லுகிற காரியம் என்ன? ಅವರು ಸದುತ್ತರವಾಗಿ ಹೇಳೋ ಕಾರ್ಯವೇನು? பாவத்தில் பிறந்த நீ ಪಾಪಿಯಾಗಿ ಹುಟ್ಟಿದ ನೀನು எங்களுக்கு போதிக்கிறாயோ ನಮಗೆ ಬೋಧನೆ என்று ಮಾಡುತ್ತೀಯಾ சொல்லி ಅಂತೇಳಿ அவனை புறம்பே தள்ளினார்கள். ಅವನನ್ನು ಹೊರಗೆ என ತಳ್ಳಿದರು. கண்பான தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ நீங்கள் ಜನರೇ, நானும் புறம்பே மற்றவர்களை தள்ளலாம். ನಾವು ಹೊರಗಡೆ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟವರ ஒருவேளை நம்மை இன்னொருத்தவர் தள்ளலாம்.
ಒಂದು ವೇಳೆ ಒಬ್ರು ನಮ್ಮನ್ನು ತಳ್ಳಬಹುದು, ஆனால் இயேசு ஒரு நாளும் தள்ள மாட்டார். ಆದರೆ ಯೇಸು ಒಂದು ದಿನನೂ ನಮ್ಮನ್ನು மெய்யான ತಳ್ಳುವುದಿಲ್ಲ. இயேசு ஒளியாய் உனக்குள்ள வந்திருப்பாருன்னா, ನಿಜವಾದ ಯೇಸು ಬೆಳಕಾಗಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬಂದಿರೋದಾದರೆ, உன்னை எப்படி தன் பக்கமா இழுத்து கொண்டாரோ ನಿನ್ನನ್ನು ಹೇಗೆ ತನ್ನ ಕಡೆಗೆ ಆತನು அப்படியே ತಿರುಗಿಸಿಕೊಂಡರೆ, உனக்குள்ள ஒளியாக வந்து ಹಾಗೆ ನಿನ್ನಲ್ಲಿ ಬೆಳಕಾಗಿ ಬಂದು தள்ளப்பட்ட உன்னை தூக்கி நிறுத்துவார். ತಳ್ಳಲ್ಪಟ್ಟ ನಿನ್ನನ್ನು ಎಬ್ಬಿಸುತ್ತಾರೆ. ஏசாயா தீர்க்கதரிசி 52 முதல் வசனம் சொல்லுகிறது, ಯೆಶಾಯ ಪ್ರವಾದನ ಪುಸ್ತಕ 52 ಮೊದಲನೇ எழும்பு எழும்பு சீயோனே, ಎದ್ದೇಳು ಎದ್ದೇಳು உன் ಚೀಯೋನೇ, வல்லமை தரித்துக்கோ, ನಿನ್ನ ಶಕ್ತಿಯನ್ನು ಪಡೆದುಕೋ, உன் வல்லமை தரித்துக்கோ. ನಿನ್ನ ಶಕ್ತಿಯನ್ನು ಪಡೆದುಕೋ. ஆம், கர்த்தருடைய வல்லமை ஒரு மனிதனுக்குள்ள வந்து விட்டால் ದೇವರ ಶಕ್ತಿ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಒಳಗಡೆ ಬಂದು ಬಿಟ್ಟರೆ அவன் முடங்கி கிடக்கிறவன் அல்ல, ಅವನು ಒಂದು ಕಡೆ அவன் ತಳ್ಳಲ್ಪಟ್ಟವನಾಗಿರುವನು. எழும்பக்கூடியவன். ಆತನು ಎದ್ದೇಳಲ್ಪಡಬೇಕು. அவன் எழும்பி சும்மா நிக்கிறவன் அல்ல, ಅವನು ಎದ್ದು ಸುಮ್ಗೆ ನಿಲ್ಲವನಲ್ಲ. தேவ வல்லமையை வெளிப்படுத்துகிறவன். ದೇವರ ಶಕ್ತಿಯನ್ನು இயேசு என்று ಪ್ರಜ್ವಲಿಸು. அதிகாரமாய் சொல்லுவார், ಯೇಸು ಎಂಬ அவர் ಅಧಿಕಾರವಾಗಿ தீர்க்கதரிசி என்று சொல்லுவார். ಆತನು ಪ್ರವಾದಿ ಅಂತ அவர் ಹೇಳುತ್ತಾನೆ. தான் ஒருவனை உயிர்ப்பிக்க முடியும், ಅವರಿಂದಲೇ ಅದನ್ನ ರೂಪಿಸಕ್ಕಾಗುತ್ತದೆ, அவர் தான் ஒருவனை சுகமாக்க முடியும் ಅವರಿಂದಲೇ ಸುಖಪಡಿಸಲಿಕ್ಕಾಗುತ್ತದೆ என்று சொல்லக்கூடிய ಅಂತ ಹೇಳಲಿಕ್ಕೆ அதிகாரமுடையவனாய் இருப்பார். ಅಧಿಕಾರ ಉಳ್ಳವರಾಗಿ தேவனுடைய வல்லமையில எழும்பினவன், ದೇವರ ಶಕ್ತಿಯಲ್ಲಿ ಎದ್ದೋಳಿದ್ದವನು, தேவனுடைய வல்லமைக்கேற்ற பிரகாசம், ದೇವರಿಗೆ ಶಕ್ತಿಗೆ ತಕ್ಕಂತವನಾಗಿ அந்த ನಡೆಯುತ್ತಾನೆ. வல்லமையை தைரியமாக பிரகாசமாய் அவன் சொல்லுவான். ಆ ದೇವರ ಶಕ್ತಿಯನ್ನು ಅಧಿಕಾರವಾಗಿ ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. இன்னைக்கு அநேக சபைகளில் கண்டிப்பில்லை, ಇವಾಗ ಅನೇಕ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಗಂಡಿಸೋದಿಲ್ಲ, பாவத்து குறித்து கண்டிப்பில்லை, ಪಾಪನ ಕುರಿತು அநியாயத்து ಗಂಡಿಸೋದಿಲ್ಲ, குறித்து கண்டிப்பில்லை, ಅನ್ಯಾಯನ ಕುರಿತು இஷ்டத்துக்கு ಗಂಡಿಸೋದಿಲ್ಲ. வரலாம், இஷ்டத்துக்கு போகலாம். ಇಷ್ಟಕ್ಕೆ ಬರಬಹುದು, ಇಷ್ಟಕ್ಕೆ ಹೋಗಬಹುದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதான் கூகுள் பே வந்துருச்சே. ಗೂಗಲ್ ಪೇ ಬಂದಿದೆಯಲ್ಲ, ஆமென். அந்த பேயில நீ காணிக்கப்பட்டா போதும். ಆ ಪೇ ದೈವದಲ್ಲಿ ನೀವು ದುಡ್ಡು ಹಾಕ್ಬಿಟ್ರೆ ಸಾಕು. ஹல்லேலூயா. நீ வந்தாலும் வரனாலும் என் பாக்கெட் நிரம்பிருச்சு. ನೀನ್ ಬಂದ್ರು ಬಂದಿಲ್ಲ ಅಂದ್ರು ನನ್ನ ಪಾಕೆಟ್ ತುಂಬಿದೆ. ஆனால் இந்த ரபீந்தர் பாஸ்டர் அப்படி அல்ல. ಆದ್ರೆ ಈ ರಬೀಂದರ್ ಆಗಲ್ಲ. சபைக்கு கண்டித்து பேச வேண்டிய கர்த்தர் சொல்லுவார், ஆனால் அதை அப்படியே பேசக்கூடியவர். ಸಭೆಗೆ ಖಂಡಿಸಿ ದೇವರು ಮಾತನಾಡೋದನ್ನ ಹೇಳಬೇಕಾದ್ರೆ ಅದನ್ನ ನಾನು ಹಾಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. நான் உங்களால் வாழவில்லை, ನಾನು ನಿಮ್ಮಿಂದ ಬದುಕುತ್ತಾ ಇಲ್ಲ, உங்களால நான் ஜீவிக்கவில்லை, ನಿಮ್ಮಿಂದ ನಾನು ಜೀವಿಸುತ್ತೇನೆ. உன்னை உருவாக்கி நடத்த விரும்புகிறாரே அந்த இயேசுவால நான் வாழ்கிறேன். ನಿನ್ನಿಂದ ರೂಪಿಸಿ ನಡೆಸುತ್ತಾ ಇದ್ದಾರಲ್ಲ ಆ ಯೇಸುವಿಂದ அவர் ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. என்ன என் வாயில கட்டளையிடுகிறாரோ அதைத்தான் நான் பேச வேண்டும். ಆತನು ನನ್ನ ಬಾಯಿಂದ ಯಾವುದನ್ನು ಹೇಳಿ ಆಜ್ಞೆಯನ್ನು ಹಾಕುತ್ತಾರೋ ಅದನ್ನೇ ನಾನು நீ ಮಾತನಾಡ್ತಾ கண்டித்து ಇದ್ದೀನಿ. பேசுண்டா கண்டித்து பேச வேண்டும். ನೀನು ಗಂಡಿಸಿ ಮಾತನಾಡಂದ್ರೆ ನಾ ಗಂಡಿಸಿ நீ அன்பு கூர்ந்து ಮಾತನಾಡುತ್ತೇನೆ. பேசு என்றால் அன்பு கூர்ந்து பேச வேண்டும். ನೀನು ಪ್ರೀತಿ ತೋರಿಸಿ ಮಾತನಾಡಂದ್ರೆ ನಾನು ಪ್ರೀತಿ சத்தியத்தை ತೋರಿಸುತ್ತೇನೆ. சத்தியமாய் சொல்லும் பொழுது அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். ಸತ್ಯವನ್ನು ಸತ್ಯವಾಗಿ ಹೇಳಂದ್ರೆ ಅದನ್ನೇ ನಾನು ಹೇಳಬೇಕು. நாம் மசாலா போடுகிறவன் அல்ல. ನಾನು ಮಸಾಲ ಹಾಕೋನಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை போதிக்க வந்தவர். ದೇವರ ಸಂದೇಶವನ್ನು ಸಾರಲಿಕ್ಕೆ அன்றைக்கு ಬಂದವನು. யோவான் நின்று கொண்டு எனக்கு பின்னே ஒருவர் வந்திருக்கிறார், அவர்தான் இயேசு. ಅವತ್ತು ಯೋಹಾನ ನಿಂತುಕೊಂಡು ನನ್ನ ಹಿಂದೆ ಒಬ್ಬರು ಬಂದಿದ್ದಾರೆ, ಅವರೇ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಅಂತ ಹೇಳಿದ್ದಾನೆ. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். ಅದನ್ನೇ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀನಿ. யோவான் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறது. ಯೋಹಾನ ಹೇಳಿದ ಮಾತು ನೆರವೇರಿತು. மத்தேயு 3:17 சொல்லுகிறது. ಮತ್ತೆಯ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 17ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, இங்கே ஒருவர் வந்திருக்கிறார் என்று சொன்னபோது ಇಲ್ಲೊಬ್ಬರು ಬಂದಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ ಕೂಡಲೇ அந்த வார்த்தை மத்தேயுல அழகாய் ಆ சொல்லுகிறார். ಸ್ವಾರ್ಥವು ಮತ್ತೇಯದಲ್ಲಿ வானம் திறக்கப்படுகிறது, ಆಕಾಶವು அங்கிருந்து ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ, புறாக்கள் இறங்கி வருகிறது, ಅಲ್ಲಿಂದ ಪಾರಿವಾಳ ಇಳಿದು ಬರುತ್ತದೆ, பரிசுத்தாவியன் புறாவை போல இறங்கி வந்து ಪವಿತ್ರಾತ್ಮನ ಪಾರಿವಾಳ ಆಗಿ ಇಳಿದು இவர் என் நேசகுமாரன், ಈತನ ನನ್ನ ಪ್ರಿಯ ಪುತ್ರ, இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன், ಈತನ ಮೇಲೆ ನಾನು ಪ್ರಿಯವಾಗಿ இவருக்கு செவி கொடுங்கள் என்றார். ಇವರಿಗೆ ಕಿವಿ அதைத்தான் இந்த யோவான் பிரசங்கமாய் சொல்லுகிறார். ಆ ನಂತರ ಯೋಹಾನ ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಾರೆ, எனக்கு பின்னே ஒருவர் வந்திருக்கிறார், ನನ್ನ ಹಿಂದೆ ಒಬ್ಬರು ಬಂದಿದ್ದಾರೆ, அவர் எனக்கு முன்னேலே வந்தவர், ಆತನ ನನ್ನ ಮುಂದೆ அவர் ಬಂದಿದ್ದವರು, பிதாவிடத்திலிருந்து வந்தவர், ಆತನ ತಂದೆ அவர் ಬಳಿಯಿಂದ குமாரனாய் வந்திருக்கிறவர். ಆತನ ಕುಮಾರನಾಗಿ ಬಂದಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் உங்கள் நடுவில் இருப்பதினால் நீங்க காணாம இருக்கிறீர்களே. ಅವರು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇರೋದ್ರಿಂದ ನೀವು ನೋಡದಿರಲ್ಲ. என் கண்கள் பார்க்கிறது, உங்க கண்களும் காணட்டும். ನನ್ನ ಕಣ್ಣು ನೋಡುತ್ತಾ ಇದೆ, ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ನೋಡಲಿ. சபைக்கு எச்சரிப்புனா எச்சரித்து தான் பேச வேண்டும். ಸಭೆಗೆ ಎಚ್ಚರಿಸಬೇಕಾದ ಎಚ್ಚರಿಸೇ ಮಾತನಾಡಬೇಕು. பாவம் செய்தவனை தட்டி கொடுத்து இன்னும் பாவம் செய்ய சொல்லக்கூடாது. ಪಾಪ ಮಾಡಿದವನು ತಟ್ಟಿ ಕೊಟ್ಟು ಇನ್ನ ಪಾಪ ಮಾಡು ಅಂತ ಹೇಳಬಾರದು. பெற்றோரை நேசிக்காதவன், குடும்பத்தை நேசிக்காதவன் நீ அப்படியே இருந்து தட்டி கொடுக்க கூடாது. ಎತ್ತಿದವನ ಪ್ರೀತಿಸಿದವನ ಮಕ್ಕಳನ್ನು ಪ್ರೀತಿಸಿದ ನೀ
ನೀನ್ ಹಾಗೆ ಇರಂತ ಹೇಳಬಾರದು. தான் மட்டும் நல்லா இருக்கணும் என்று நினைவுக்குள்ள அப்படி வழிநடத்த கூடாது. ತಾನ್ ಮಾತ್ರ ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕಂತ ನಡೆಸಬಾರದು. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுங்க, நான் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் அன்பாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். நான் ಪ್ರೀತಿಯಾಗಿರೋ ಹಾಗೆ ನೀವು ಪ್ರೀತಿಯಾಗಿರು ಅಂತ ದೇವರು ಹೇಳಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹalleluya. அந்த வார்த்தையை பின்பற்றுகிறவன் தான் இந்த தேவனால் கனப்படுத்தப்பட்டவன். ಆ ಮಾತುಗಳನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವವರೇ ದೇವರಿಂದ ಗಣಪಡಿಸಲ್ಪಟ್ಟವರು. இங்கே பார்க்கும் பொழுது இந்த குருடனாகிய இந்த மனுஷன் பிரசங்கம் செய்த உடனேயே இங்கே இருந்தவர்கள் அவனை புறம்பே தள்ளுகிறார்கள். ಇಲ್ಲಿ ಕುರುಡನಾಗಿದ್ದ ವ್ಯಕ್ತಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದ ಕೂಡಲೇ ಅಲ್ಲಿದ್ದ ಎಲ್ಲಾ ಜನರು ಆತನನ್ನು ಹೊರಗೆ ತಳ್ಳಿದರು. அப்பொழுது நடக்கிற சம்பவம் என்ன? ಆಗ ನಡೆಯುವ ಘಟನೆ ಏನು? இந்த 35வது வசனம் சொல்லுகிறது, 35ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை ಅವರು ಅವರನ್ನು ಹೊರಗೆ ತಳ್ಳಿದನ್ನು இயேசு கேள்விப்பட்டு, ಸ್ವಾಮಿ இப்ப தெரிகிறதா? இப்ப புரிகிறதா? ಇವಾಗ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇದೆಯಾ? நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். ಚೆನ್ನಾಗಿ உங்களை ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ. ஒருவர் புறம்பே தள்ளுவார்களானால் ನಿಮ್ಮನ್ನು ಒಬ್ಬರು ಹೊರಗೆ ತಳ್ಳುವುದಾದರೆ உங்க கூடயே இருக்கிறவர் ನಿಮ್ಮ ஒரு ಸಂಗಡವಿರುವವರು நாளும் தள்ள மாட்டார். ಒಂದು ದಿನನೂ ನಿಮ್ಮನ್ನು ஒரு ತಳ್ಳುವುದಿಲ್ಲ. நாள் உங்களை தள்ள மாட்டார். ಒಂದು ಕಾಲವು ನಿಮ್ಮನ್ನು உன் ತಳ್ಳುವುದಿಲ್ಲ. மனச புரிஞ்சவர் ನಿನ್ನ ಮನಸ್ಸನ್ನು உனக்கேற்ற ತಿಳಿದವರು காரியங்களை செய்வார். ನಿನಗೆ ತಕ್ಕಂತ இப்ப ಕಾರ್ಯಗಳನ್ನು பாருங்க, இங்க ಇಲ್ಲಿ ನೋಡಿರಿ, இயேசு கேள்விப்பட்டு ಯೇಸು ಕೇಳಲ್ಪಟ್ಟು அவனை கண்டபோது, ಅವರನ್ನು ಕಂಡಾಗ, நீ தேவனுடைய குமாரத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா? ನೀನು ದೇವನಾದ ಕುಮಾರನ ಬಳಿ ನಂಬಿಕೆಯುಳ್ಳವರಾಗಿದೀಯಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இததான் மார்த்தாளத்துல கேட்கிறா. ಇದನ್ನೇ ಮಾರ್ತಾಳ ಬಳಿ ಕೇಳುತ್ತಾರೆ. நீ விசுவாசித்தால் தெய்வ மகிமை காண்பா. ನೀನು ನಂಬಿದರೆ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಾಣುವೆ. ஆமென், ಆಮೆನ್. ஆமென். உனக்கு சொல்லி இருக்கிறேனே என்றார். ನಿನಗೆ ಹೇಳಿದಿನೇ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. இந்த யோவான் 11ஆம் அதிகாரத்துல ಈ ಯೋಹಾನ 11ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 40வது வசனத்துல 40ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ அவர் சொல்றார் பாருங்க, ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ ನೋಡಿ, இயேசு அவளை நோக்கி, ಯೇಸು ಅವಳನ್ನು நீ ನೋಡಿ, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் ನೀನು ನಂಬಿದರೆ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಾಣುವೆ என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ಅಂತ ನಾನು ನಿನಗೆ ಹೇಳಿಲ್ಲವೇ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப எங்க அவர் சொன்னார்? ಹಾಗಾದ್ರೆ ಎಲ್ಲಿ ಅವರು ಹೇಳಿದ್ದಾರೆ? 11ஆம் அதிகாரத்துல ಇಲ್ಲಿ 11ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 23லிருந்து கவனிங்க. 23 இயேசு அவளை நோக்கி, ಯೇಸು ಅವರನ್ನು உன் ನೋಡಿ, சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். ನಿನ್ನ ಸಹೋದರನು ಪುನರ್ತನವಾಗಿದ್ದಾರೆ ಅಂತ அதற்கு ಹೇಳಿದರು. மார்த்தாள், ಅದಕ್ಕೆ ಮಾರ್ತಾಳು, உயிர்த்தெழுதல் நடக்கும், ಪುನರ್ತನ ಉಂಟಾಗುತ್ತದೆ, கடைசி நாளிலே ಅದು ಈಗಲ್ಲ, அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் ಕೊನೆ ದಿನಗಳಲ್ಲಿ ಅವನು என்று அறிந்திருக்கிறேன் என்றார். ಅಂತ ತಿಳಿದಿದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳಿದಳು. இயேசு அவளை நோக்கி, ಯೇಸು ಅವಳನ್ನು நானே ನೋಡಿ, உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், ನಾನು ಪುನರ್ತನವು ಜೀವವಾಗಿದ್ದೇನೆ, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், ನನ್ನನ್ನು ನಂಬುವನು ಸತ್ತರೂ ಬದುಕುತ್ತಾನೆ, உயிரோடு இருந்தும் என்னை விசுவாசிக்கிறவனும் ಜೀವವಾಗಿದ್ದು ನನ್ನನ್ನು ನಂಬುವವನು, ஆமென், அல்லேலூயா, என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான். ಎಂದೆಂದಕ್ಕೂ ಆತನು ಸಾಯದೇ இதை ಇರುವಂತ விசுவாசிக்கிறாயா என்றார். ಇದನ್ನು ನಂಬುತ್ತೀಯಾ ಅಂದರು. ஆமென். ஆமென். இப்ப அதற்கு அந்த பெண்மணி என்ன சொல்லுகிறார்? ಇವಾಗ ஆம் ஆண்டவரே, ಹೌದು நீ ದೇವರೇ, உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து, ನೀವು ಲೋಕದಿಂದ ಬರುವಂತ ಕರ್ತನ ಕುಮಾರನಾದ ಕ್ರಿಸ್ತು நான் விசுவாசிக்கிறேன் என்றார். ನಾನ್ ನಂಬುತ್ತೇನೆ ಅಂತ அப்படி ಹೇಳಿದರು. இருக்கிற இந்த பெண்மணி ಹಾಗಿರುವಂತ ಹೆಂಗಸು அவரை பார்த்து சொல்லுகிறார், ಅವರನ್ನು ನೋಡಿ ஆண்டவரே, ಹೇಳುತ್ತಾಳೆ, அந்த கல்லை புரட்டினால் ದೇವರೇ ಆ ಕಲ್ಲನ್ನು ತಳಿದರೆ அது நாறுமே என்று சொல்லுகிறார். ಅದು ವಾಸನೆ ಬರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க 39:11 யோவான் 11:39 சொல்லுகிறது, ನೋಡ್ರಿ, ಯೋಹನ 11:39 ಹೇಳುತ್ತದೆ, இயேசு கல்லை, ஆமென், கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். ಯೇಸು ಕಲ್ಲನ್ನು ತೆಗೆದಾಕ್ರಿ ಅಂತ ಹೇಳಿದರು. மரித்தோடைய சகோதரியாக மார்த்தாள் அவரை நோக்கி, ಸತ್ತವನ ಸಹೋದರಿಯಾಗಿರುವ ಮಾರ್ತಾಳು, ಸ್ವಾಮಿ ஆண்டவரே, ದೇವರೇ, இப்பொழுது நாறுமே, ನಾರುತ್ತದಲ್ಲ, ವಾಸನೆ ಬರುತ್ತದೆ, 4 நாள் ஆயிற்றே என்று சொல்லுகிறார். 4 ದಿನಗಳಾಗಿದೆ. 4 நாள் ஆகட்டும், 10 நாள் ஆகட்டும், 4 ದಿನವಾಗಲಿ 10 ದಿನವಾಗಲಿ கர்த்தர் சொன்னதுதாங்க. ದೇವರು ನುಡಿದರೆ ನುಡಿದಿದ್ದೆ. ஆமென். அதான் பக்தர் பாடுங்க, நீ சொன்னால் போதும் செய்வேன் என்ற ஒரு பாட்டை அழகாய் பாடுற. ಆದ್ರಿಂದಲೇ ಭಕ್ತರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, செய்வே, நீ காட்டும் வழியில் நடப்பேன்,
உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. என் அன்பு இயேசுவே. ஹல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ಆ ಮಾತು ತುಂಬಾ ತುಂಬಾ ಮುಖ್ಯವು. வார்த்தையை பிடிச்சிட்டாங்க ஜெயம் உண்டாயிரும். ಮಾತನ್ನು ಹಿಡಿದ್ರೆ ಅಲ್ಲಿ ಜಯ ಉಂಟಾಗುತ್ತದೆ. இங்க பாருங்க அவர் சொல்றாரு, ಇಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, அங்கே தேவனுடைய குமாரத்தில் விசுவாசமா இருக்கிறாயா? ಅಲ್ಲಿ ದೇವರ ಮಗನಲ್ಲಿ ನಂಬಿಕೆಯುಳ್ಳವರಾಗಿದ್ದೀರಾ? அதற்கு அவன் ಅದಕ್ಕೆ ஆண்டவரே ದೇವರೇ அவரிடத்தில் நான் விசுவாசமா இருக்கும்படி ಅವರಿಗೆ ನಾನು ನಂಬಿಕೆಯಾಗಿರುವುದಕ್ಕೆ அவர் யார்? ಆತನು ಯಾರು? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப இவ்வளவு நேரம் அவரை பார்க்கல, ಇಷ್ಟೊತ್ತು ನೋಡಲಿಲ್ಲ, ஆனா அவர் தான் அற்புதம் செய்தார் இவனுக்கு தெரியும். ಆದ್ರೆ ಅವರೇ ಅದ್ಭುತ ಮಾಡಿದ್ರು ಅಂತ ಗೊತ್ತು. இவ்வளவு நேரம் அவர் கூட இருக்கிறது பார்க்கல, ಇಷ್ಟೊತ್ತು ಅವ್ರ ಜೊತೆ ಇರೋದು ನೋಡಲಿಲ್ಲ. ஆனா இப்பதான் கேள்வி கேட்கிறான். ಆದ್ರೆ ಇವಾಗಲೇ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் யார் என்றார்? ಆತನು ಯಾರೆಂದರೆ இயேசு அவனை நோக்கி, ಯೇಸು ಅವರನ್ನು ನೋಡಿ, நீ அவரை கண்டிருக்கிறாயா? ನೀನು ಅವರನ್ನು ಕಂಡಿದೀಯಾ? ஆமென். உன்னோடு பேசுகிறவர் ನಿನ್ನ ಸಂಗಡ ಮಾತನಾಡುವವರು அவர் நான் தான் என்றார். ಆತನು ನಾನೇ ಅಂದನು. இவ்வளவு நேரம் என் தெய்வ பிள்ளைகளே, ಇಷ್ಟೊತ್ತು ನನ್ನ ದೇವ ಜನರೇ, உங்களோடு பேசுகிறவர் கர்த்தர். ಇಷ್ಟೊತ್ತು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ரபீந்திர அல்ல, ರವೀಂದ್ರ ಅಲ್ಲ. அவருடைய சொந்த வார்த்தையில பேச முடியாது. ಆತನ ಸ್ವಂತ ಮಾತಿಂದ ನಾನು ಮಾತನಾಡಲಿಲ್ಲ. இது அவருடைய வார்த்தை. ಇದು ದೇವರ ಮಾತು. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியாகி இயேசுவின் வார்த்தை. ಲೋಕದಿಂದ ಬಂದ ಎಲ್ಲಾ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನು ಪ್ರಜ್ವಲಿಸುವಂತ ನಿಜವಾದ ಬೆಳಕಾಗಿ ಬಂದಿರುವಂತ ಯೇಸು உங்களை பிரகாசிக்க வந்திருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರಜ್ವಲಿಸಲಿಕ್ಕೆ ಬಂದಿದ್ದಾನೆ. உங்களை பிரகாசிக்க செய்ய போகிறார். ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರಕಾಶಿಸುವಂತೆ அவர் ಮಾಡುವವರು. சொல்லுகிறார், ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡುವವರು ಅವರೇ. அவன் உடனே என்ன செய்தான் தெரியுமா? ತಕ್ಷಣವೇ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು? ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ದೇವರೇ ನಂಬುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿ அவரை பணிந்து கொண்டான். ಆತನನ್ನು அப்பொழுது ನಮಸ್ಕರಿಸಿದರು. இயேசு ಆವಾಗ ಯೇಸು காணாதவர்கள் காணும்படியாகவும் ನೋಡದೇ ಇದ್ದದನ್ನು ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ, காண்கிறவர்கள் குருடராய் இருக்கும்படியாகவும் ನೋಡುವವರನ್ನು ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ, நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಮಾಡಲಿಕ್ಕೆ ನಾನು ಲೋಕಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇನೆ எனக்கு ಅಂತ அன்பான ಹೇಳಿದ್ರು. தெய்வ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ இந்த ಜನರೇ, குருடனுடைய நற்சாட்சி ಈ ಕುರುಡನ ஒரு பெரிய ಸಂದೇಶ, செய்தியை சொல்லி முடிச்சிருக்கிறார். ಈ ಕುರುಡನ இயேசுவை ಸಾಕ್ಷಿ பார்க்கல, ஆனா இயேசுன்னு சொல்றா. ಆದ್ರೆ ಯೇಸು ಅಂತ ಹೇಳುತ್ತಾನೆ. இயேசுவை பார்க்கல, ಯೇಸುವನ್ನು ನೋಡಲಿಲ್ಲ. இயேசுதான் எனக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்தார் என்று சொல்லி ಯೇಸುವೇ ನನಗೆ ಅದ್ಭುತ அதிசಯ ಮಾಡಿದರು ಅಂತ ಹೇಳಿದನು. ஒரு பெரிய பிரசங்கத்தை செய்து ಒಂದು முடித்தார். ದೊಡ್ಡ ಪ್ರಸಂಗವನ್ನೇ ಮಾಡಿ இந்த ಮುಗಿಸಿದನು. கிறிஸ்துமஸ் நாட்களிலே ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ நீங்க ದಿನಗಳಲ್ಲಿ எப்படி மற்றவர்களுக்கு சொல்ல போகிறீர்கள்? ನೀವು ಹೇಗೆ ಬೇರೆಯವರಿಗೆ ಈ ಸ್ವಾಮಿಯನ್ನು வெறும் உன்னையும் குடும்பத்தை மட்டும் பார்த்து கொண்டிரு. ನಿನ್ನನ್ನು ನಿನ್ನ ಕುಟುಂಬ ಮಾತ್ರ பிரியமான ನೋಡುತ್ತಾರೆ. தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವ ஏழை ಜನರೇ, எளியவர்களை கண்ணோக்குகிறவன் யார்? ಬಡವರನ್ನು ಚಿಕ್ಕವರನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುವವರು ಯಾರು? எத்தனை பாஸ்டருங்க இருக்காங்க தெரியுமா? ಎಷ್ಟು ಸೇವಕರುಗಳು ಇದ್ದಾರೆ. உணவுக்கு வழி இல்ல, ಊಟಕ್ಕೆ ದಾರಿ வீட்டு ಇಲ್ಲ, வாடகை கட்ட வழி இல்ல, ಮನೆ ಬಾಡಿಗೆ ಕಟ್ಟಕ್ಕೆ ದಾರಿ பிள்ளைகளை ಇಲ್ಲ, படிக்க வழி இல்ல, ಮಕ್ಕಳನ್ನು ಓದಿಸಲಿಕ್ಕೆ ದಾರಿ மனைவிக்கு ಇಲ್ಲ, வியாதினா ஒரு மாத்திரை வாங்கி கொடுக்க முடியல. ಹೆಂಡತಿಗೆ ರೋಗದ ಒಂದು ஆனா ಔಷಧಿ நீ ಕೊಡು. சுகபலமாய் இருக்கிற. ಆದ್ರೆ ನೀನು ಸುಖವಾಗಿ உன்னை எதற்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார்? ನಿನ್ನನ್ನು ಯಾವುದಕ್ಕೆ ಸ್ವಾಮಿ இப்படிப்பட்ட ಆಶೀರ್ವದಿಸಿದರು? காரியங்களை செய்ய முடிகிறதா உன்னால? ಈ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯ உன் ಮಾಡಲಿಕ್ಕೆ பிள்ளைக்கு பண்றா, உன் கணவனுக்கு பண்ணுகிறா, உன் மனைவிக்கு செய்கிறாய், நாளை நாட்களுக்கு வேண்டும் என்று சேர்த்து வைக்கிறாய். ನಿನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ, ನಿಮ್ಮ ಗಂಡನಿಗೆ, ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿಯರಿಗೆ ನೀವು ನಾಳೆ ದಿನಕ್ಕೆ ಬೇಕಂತ ಕೂಡಿರ್ತೀರಾ. ஒரு ஊழியக்காரனை கூப்பிட்டு இந்த திருநாளில ஒரு விருந்து கொடுக்க முடிகிறதா? ಒಬ್ಬ ಸೇವಕರನ್ನು ಕರೆದು ಒಳ್ಳೆ ದಿನಗಳಲ್ಲಿ ಊಟ ಕೊಡಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತದಾ? ஓடி போய் பெரிய பெரிய ஸ்டோருங்கள்ல போய் நின்று கொண்டு இது என் கணவனுக்கு சரியான Dress, என் மனைவிக்கு இது சரியான Dress, என் பிள்ளைகளுக்கு இது சரியான Dress என்று சொல்லி பணம் இல்லாவிட்டாலும் கடனை வாங்கி கொண்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணுகிற தேவ பிள்ளையே, ಇಲ್ಲಿ ಅಂಗಡಿಗಳಿಗೆ ಹೋಗಿ ಇದು ನನ್ನ ಗಂಡನಿಗೆ ಬೇಕಾದದು, ಇದು ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಬೇಕಾದ ಡ್ರೆಸ್ ಅಂತ ಹೇಳಿ ಹುಡುಕಿ ಹುಡುಕಿ ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡ್ತಿರಲ್ಲ, உன்னை நடத்தக்கூடிய உன் ஊழியக்காரன் ஞாபகத்துக்கு வரவில்லையோ? ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುವಂತ ಸೇವಕರು ನಿನ್ನ ನೆನಪಿಗೆ ಬರಲಿಲ್ಲ, அவருடைய பிள்ளைகள் ஞாபகம் வரவில்லையோ? ಅವರ ಮಕ್ಕಳು ನಿನ್ನ ನೆನಪಿಗೆ உனக்காக ಬರಲಿಲ್ಲ. ராத்திரியும் பகலும் முழங்காலில் நின்று ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ரட்சியும், இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், இந்த பிள்ளைகளை விடுவியும், இந்த பிள்ளைகள் உலக வாழ்விலிருந்து தப்பித்துக் கொள்ள வழிகாட்டும் என்று கதறி 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 உனக்காக அழுகிறானே ஊழியக்காரன்.
ನಿನಗಾಗಿ ಹಗಲು ರಾತ್ರಿ ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಕಾಪಾಡಬೇಕು, ನನ್ನ ಜನರಿಗೆ ಕಾಪಾಡಿ ಕೊಡು ಸ್ವಾಮಿ, ರಕ್ಷಣೆ ಕೊಡು ಸ್ವಾಮಿ, ಇವರಿಗೆ ಅಪ್ಪ ಎಲ್ಲ ರೋಗದಲ್ಲಿ ಇಕ್ಕಟ್ಟಲ್ಲಿ ಎಲ್ಲ ರೀತಿಯಾದ ವೇದನೆಯಲ್ಲಿ ಸುಖ ಕೊಡು ಸ್ವಾಮಿ ಅಂತೇಳಿ ನಿಮಗಾಗಿ ಹಗಲು ರಾತ್ರಿ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡ್ತಾರಲ್ಲ ನಿನ್ನ ಸೇವಕರು. இயேசுவுக்காக நீ என்ன செய்ய போகிறாய்? ಯೇಸುಗಾಗಿ ನೀನೇನ್ எங்க ಮಾಡ್ತೀಯ? வீட்டுல இயேசு பிறந்திருக்கிறார். ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಯೇಸು என் ஆலயத்துல இயேசு பிறந்திருக்கிறார். ನನ್ನ ಆಲಯದಲ್ಲಿ ಯೇಸು ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆகவே கர்த்தருக்குள் எங்கள் ஊழியத்தை நாங்க கனமா செய்ய நாங்க திட்டமிட்டு இருக்கிறோம். ಆದ್ರಿಂದ ದೇವರಲ್ಲಿ ನಮ್ಮ ಸೇವೆ ಘನವಾಗಿ ಮಾಡಲಿಕ್ಕೆ ನಾವು ತೀರ್ಮಾನ சுமார் ಮಾಡಿದ್ದೇವೆ. 400 பேருக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம். ಸುಮಾರು 400 ಜನರಿಗೆ ಏನಾದರೂ ಮಾಡಬೇಕಂತ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ದೀವಿ. எனக்கு அன்பான தேவச்சனமே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, குருடர்களுக்கு செய்ய விரும்புகிறோம். ಕುರುಡರಿಗೆ செய்ய விரும்புகிறோம். ಕುರುಡರಿಗೆ ಮಾಡಬೇಕಂತಿದ್ದೀವಿ. மாடுகளை வைத்து தர்மம் எடுத்து வாழ்கிற அவர்களுக்கு செய்ய நாங்க விரும்புகிறோம். ಹಸುಗಳನ್ನಿಟ್ಟು ಭಿಕ್ಷೆ ಬೇಡುವಂತವರಿಗೆ ನಾವು ಧರ್ಮ ಮಾಡಬೇಕಂತ ಇದ್ದೀವಿ. ஒன்றும் முடியாத இரு பட்சத்தில் இருக்கிறவர்களுக்கு செய்ய விரும்புகிறோம். ಏನು ಇಲ್ಲದವರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಬೇಕು. இன்னும் சில ஊழியக்காரர்களுக்கு செய்ய நாங்க விரும்புகிறோம். ಇನ್ನು ಕೆಲವು ಸೇವಕರಿಗೆ ಮಾಡಬೇಕಂತ இந்த திட்டத்தை கர்த்தர் செய்வார் என்று அவருடைய பாதத்தை நாங்கள் விண்ணப்பத்தோடு காத்திருக்கிறோம். ಈ ತೀರ್ಮಾನವನ್ನು ಸ್ವಾಮಿ ಮಾಡುತ್ತಾರಂತ ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ನಾವು ಕಾಯುತ್ತಾ ಇದ್ದೀವಿ. நீங்கள் எங்களை தள்ளிவிடலாம், ನೀವು ನಮ್ಮನ್ನು ஏளனமாக பேசலாம், ಕೇವಲವಾಗಿ குறையாக சொல்லலாம், ಕೊರತೆಯಾಗಿ ಹೇಳಬಹುದು. உருவாக்கின எங்கள் கர்த்தர், ನಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ದೇವರು, எங்களோடு இருந்து பேசக்கூடியவர், ನಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದು நாங்க ಮಾತನಾಡುವವರು, விசுவாசிக்கிற கர்த்தர், ನಾವು ನಂಬುವ ದೇವರು, எங்களுக்குள் ஒளியாய் அவர் கடந்து வந்து ನಮ್ಮಲ್ಲಿ ಬೆಳಕಾಗಿ ಬಂದು எங்களை பிரகாசிக்க செய்திருக்கிறவருக்காக நாங்கள் துணிந்து இறங்கி செயல்படுவோம். ನಮ್ಮನ್ನು ಪ್ರಜ್ವಲಿಸಲಿಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಪ್ರಜ್ವಲಿಸುವಂತವರಾಗಿ ಮಾಡಿಸಿದ ನಮ್ಮ ದೇವರಿಗಾಗಿ ಏನು ಬೇಕಾದರೂ ಮಾಡಲಿಕ್ಕೆ ನಾವು ಸಿದ್ಧವುಳ್ಳವರಾಗಿದ್ದೀವಿ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. எங்கள் ஆலயத்தை நாங்கள் சுத்திகரித்து இருக்கிறோம். ನಮ್ಮ ಆಲಯವನ್ನೆಲ್ಲ ನಾವು ಕ್ಲೀನ್ ಮಾಡಿದ್ದೀವಿ. மின் விளக்குகளை போட்டிருக்கிறோம். ನಾವು ಸೀರಿಯಲ್ ಸೆಟ್ ಎಲ್ಲ ಹಾಕಿದ್ದೀವಿ. இயேசு எங்க இல்லத்திலும் பிறந்திருக்கிறார், ஆலயத்திலும் பிறந்திருக்கிறார் உறுதிப்படுத்துறோம். ಯೇಸು ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ, ನಮ್ಮ ಆಲಯದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ ಪ್ರಜ್ವಲಿಸುತ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஒவ்வொரு நாள் எங்கள் சபை ஒரு திருவிழாவை போல மாற வேண்டும். ಪ್ರತಿಯೊಂದು ದಿನವೂ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಆರಾಧನೆ ಹಬ್ಬವಾಗಿ ಮಾರುತ್ತಾ ಇದೆ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? சொல்லுங்க, ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? மெய்யான இயேசு ஒளியாக வந்திருக்கிறார். ನಿಜವಾದ ಯೇಸು ಬೆಳಕಾಗಿ அவர் ಬಂದಿದ್ದಾನೆ. உயிர்ப்பிக்கிறவர், ಆತನು அவர் ஜீவன் தருகிறவர், ಆತನು ಜೀವ அவர் ಕೊಡುವವರು, ಸುಖமாய் நடத்துகிறவர், ಆತನು ಸುಖವಾಗಿ விழுந்து போனவர்களை தூக்கி விடுகிறவர், ಬಿದ್ದೋದವ್ರನ್ನ ಎಬ್ಬಿಸಿ கண்ணீரோடு இருக்கிறவர்கள் கண்ணீரை துடைக்கிறவர், ಕಣ್ಣೀರಿಂದ ಇರೋರು என்றென்றும் நம்ம கூடயே இருக்கிறவர், ನಮ್ಮ ಜೊತೆನೇ அந்த ಇರುವವರು. இம்மானுவேலரை உயர்த்தி நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம். ಇಲ್ಲಿ ತನಕ ಆತನನ್ನು ಎತ್ತಿಸೇ ನಾವು ಆಡುತ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. அவருடைய கரத்தில் நம்மை கொடுப்போமா? ಆತನ ಕರದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಕೊಡೋಣ. அவருடைய கரத்தில் நம்மை கொடுப்போமா? ಆತನ ಕರದಲ್ಲಿ ಕೊಡೋಣವಾ? ஆதியிலே ஆதாமை உருவாக்கின தேவன் ಆದಿಯಲ್ಲಿ ಆದಾಮನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ இன்றைக்கு ದೇವರು உங்களையும் என்னை உருவாக்கி இருக்கிறவர். ಇವತ್ತು ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஆதாமுக்கு தன் சாயலை கொடுத்தவர் ಆದಾಮಿಗೆ ತನ್ನ ರೂಪವನ್ನು இன்றைக்கு ಕೊಟ್ಟಿದ್ದವರು நமக்கும் சாயலை கொடுத்து ಇವತ್ತು ನಮಗೂ ರೂಪವನ್ನು ಕೊಟ್ಟು நம்மை ஒளிவுள்ள பிரகாசத்துல நடத்த விரும்புகிறார். ನಮ್ಮನ್ನು ಬೆಳಕಾದ ಪ್ರಕಾಶದಲ್ಲಿ அந்த ನಡೆಸುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. ஒளிவுள்ள இடத்துல பிரகாசமாய் மாறுவோமா? ಆ ಬೆಳಕಿರುವಂತ ಜಾಗದಲ್ಲಿ ಪ್ರಕಾಶಿಸುವಂತವರಾಗಿ ಮಾರ್ಪಡೋಣವಾ? மெய்யான இயேசு ஒளியாக வந்தார். ನಿಜವಾದ ಯೇಸು இன்னைக்கு ಬೆಳಕಾಗಿ உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கிறார், ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ உங்க ಬಂದಿದ್ದಾರೆ. இருதயத்துல வந்திருக்கிறார், ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ. ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறார். நீ எங்கெல்லாம் போகிறாயோ ನೀವು ಎಲ್ಲೆಲ್ಲ அங்கெல்லாம் உன்னோடு கூடவே வந்திருப்பார். ಅಲ್ಲೆಲ್ಲ ನಿನ್ನ ಸಂಗಡ ಬಂದಿದ್ದಾರೆ. அப்படியே கண்களை மூடுவோமா? ಹಾಗೆಲ್ಲ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚೋಣವಾ? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ஆமாண்டவரே, இந்த நாள் எங்களுக்கு ஒரு விசேஷத்த நாளா எங்களை மாற்றி இருக்கிறேன். இந்த செய்தி அனைவருடைய வாழ்க்கையிலும் போகட்டும். ஐயா, இந்த குருடன் ஆமாண்டவரே தினந்தோறும் பிச்சை எடுக்கிறவன், ஆனால் அவனுக்கு ஒரு பார்வை கொடுத்தீர். ஆனா அந்த பார்வை நிமித்தம் பல இடத்தில் அவனை கேள்வி மேல் கேள்வி கேட்டு அவனை புறம்பே தள்ளினார்கள். ஆனால் இயேசு அவனை புறம்பே தள்ளவில்லை. ஏனென்றால் அற்புதம் செய்தவருடைய பெயரை அவன் சொன்னான்.
இயேசு என்று சொன்னான், தீர்க்கதரிசி என்று சொன்னான், அவர்தான் என்னை சுகமாக்கினார் என்று சொன்னார். அந்த இயேசுவாகி உம்மை உயர்த்தி உம்மை மகிமைப்படுத்தி அவன் செய்த பிரசங்கத்தை கனப்படுத்தினேன். ஆனா மனிதனோ அதை ஏற்றுக்கொள்ள வழி இல்லாதபடி அவனை புறக்கணித்தாக. ஆனா நீரோ அவனை புறக்கணிக்கவில்லை. அவருடைய பாதத்தில் விழுந்து வணங்கி உம்மை விசுவாசித்ததை உயர்த்தி சொன்னார். அதே போல இன்றைக்கு இந்த செய்தி கேட்ட அனைவரையும் நீர் புறக்கணிக்காம, நான் எப்போது உங்களோடு கூட இருக்கிறவரே இருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தெய்வ மகிமை உங்களுக்குள்ள இருக்கும். ஹாப்பி கிறிஸ்மஸ்.